செபி ரெகுலேஷன்ஸ் டிஜிட்டல் கோல்டுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டிஜிட்டல் கோல்டை ஒரு காமன் மேன் எப்படி நம்புறது, இல்லை ஏன் நம்பணும்? அகைன் இது நான் டைரக்ட் அட்டாக் இல்லை, செபிக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆக்சுவலி உங்களுடைய ரியல் சப்ளையர் யார், வாங்கின கோல்டை எங்கே வைக்கிறீங்க, உண்மையாகவே வாங்கி வச்சிங்கன்றதுக்கு நாங்கள் எப்படி நம்புறது? ஆரா கோல்டு அப்படின்றது ஒரு ஸ்கேம். உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது என்ன? சும்மா ஒரு ரஃப் அசம்ஷனுக்கு சொல்கிறேன், கிராமுக்கு மார்ஜின். இடிஎஃப்ல ஜிஎஸ்டி கிடையாது, அண்ட் டிஜிட்டல் கோல்டில் ஜிஎஸ்டி இருக்குன்னு இல்லை, இடிஎஃப்லேயும் ஜிஎஸ்டி இருக்குது. எப்படி? I'll tell you. ஆரோவில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நோ லாக் இன் பீரியட். நாளைக்கு காலையிலே வந்து எல்லா கஸ்டமரும் எங்களோட தங்கத்தை வேணும்னு சொல்லி ரெடீம் பண்ணாலும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். மற்ற ஆப்ஸ்லாம் லாக் இன் பீரியட் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கலீங்களே. ஓகே, நான் நேம் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ எடுத்துருங்க. நான் வாங்கின கோல்டும் 12,000, விற்க போகிறதும் அதே ரேட் இருக்கும் போது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் விற்கிறேன். கரெக்ட். ஸோ அப்போ அந்த 12,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க, அந்த ப்ரைஸ் இருக்காது இல்லைங்களா? அவங்க உங்களுக்கு போர்டில் காட்டுற ரேட் வந்து பை ரேட் மட்டும் தான் காட்டுவாங்க. நீங்கள் விற்றா என்ன பணம் கிடைக்குங்கிற ரேட்டை போர்டில் போட மாட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் வேரியபிள். கோல்டு ப்ரைஸ் ஆன்லைனில் வர்ற ப்ரைஸ் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம்லையுமே இட் கீப்ஸ் வெரி. ஸோ வெரி சிம்பிள். M6 ப்ரைஸில் உங்களுக்கு அப்படியே கோல்டு கிடைக்காது. இந்த M6 ப்ரைஸுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் டேக்ஸ், ஃபைனலி இந்த ஜிஎஸ்டி, இந்த காம்பனண்ட்லாம் ஆட் ஆகி தான் நம்மளுக்கு கோல்டே கிடைக்கும். கரெக்டான ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் எப்படி டிசைட் பண்ணுறேன்? இப்போ என்னால் வந்து 22 கேரட் கோல்டும் 1 கிராம் காயின் வாங்க முடியும், அதே நாள் 24 கேரட்டும் 1 கிராம் காயின் வாங்க முடியும். எந்த காயின் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒய் 24 கேரட்? பிகாஸ் ஆஃப் த ரீசேல் வேல்யூ. ஃபஸ்ட்டு இப்போ நான் நகை தான் செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த 100 கிராம் வச்சு நான் நகை செய்யும் போது எனக்கு 108 கிராமுக்கு நகை செய்ய முடியும். 2026 கோல்டு இந்த ரேட் போகுன்ற மாதிரி உங்களுடைய கணிப்புகள் இருக்கா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் ₹1 per கிராம். கோல்டுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. சில்வர் எப்படி? இப்போ நாங்கள் இங்கே லோக்கல் ஷாப்பில் டெஸ்ட் பண்ணும் பொழுது 23 பாயிண்ட். ஸோ சிம்பிள். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பியூரிட்டியில் வேறு மெட்டல் இருக்கலாம். நீங்கள் பியூரான கோல்டு விற்கலையா? பேங்க் கிரேட் வால்ட்டுன்னு மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அது என்ன வால்ட்டு, எந்த பிராண்ட், இது இல்லை எந்த லொக்கேஷன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இது ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேனே, அவர் வால்ட்டிங் பார்ட்னர் கம்பெனி நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகே, இது ஏன் அஃபிஷியலி உங்கள் வெப்சைட்டில் போடல? ஸோ நான் வந்து போடாததுக்கான காரணங்கள் என்னென்னா, எல்லாருக்குமே கோல்டு தேவை. இன்னைக்கு தேதியில் டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது செம பாப்புலர் ஆகிட்டு வருது. அட் த சேம் டைம் அதிகமான குழப்பங்களும் அதில் தான் இருக்குது. பியூரிட்டி, ப்ரைசிங், வால்ட், ரெகுலேஷன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே பதிலில்லா கேள்விகளாகவே இருக்குது. கோல்டு மற்றும் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்டர்ஸ் டிசர்வ் பண்ணக்கூடிய அந்த பலவிதமான கேள்விகளுக்கான பதிலை நம்ம டைரெக்டாக ஒரு டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்முடைய ஃபவுண்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாட்காஸ்ட் எந்த ஒரு விதத்திலுமே கொலாபரேஷன், ஸ்பான்சர்ஷிப் ஆர் பிராண்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. அண்ட் நம்ம சூப்பர் டேடிஸ் கேட்ட எல்லா கேள்விகளும் இந்த வீடியோவில் அன்ஃபில்டர்டாக அவங்க கிட்ட கேட்க போகிறோம். அண்ட் வீடியோ ஷூட் ஆகும்போது மட்டும்தான் அவங்களுக்கும் இந்த கேள்வி என்னன்றதும் தெரியும். ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டிங் லைன்ஸுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆரா கோல்டுடைய ஃபவுண்டர் ஆனந்த் அவர்கள்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். ரொம்ப நன்றி பிரதர், எங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஏற்கனவே டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இந்த கூகுள் பேலேருந்து ஃபோன்பே, ஜியோ கோல்டு எல்லாருமே டிஜிட்டல் கோல்டு விற்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆரா கோல்டுடைய தேவை இருக்குன்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணீங்க, இல்லை எந்த காரணத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க? 2022 நான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஐ ஸ்டார்டட் ஆரா கோல்டு அட் த டைம். பிஃபோர் தட் எனக்கு வந்து அகைன் ஐ வாஸ் இன்டு டெக் ஃபார் பாஸ்ட் 9 years. ஸோ அப்போவே எனக்கு வந்து சொசைட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், விச் இஸ் அ மாஸ் ப்ராப்ளமாக இருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா யோசிப்போம். இன்ஃப்ளேஷன் இஸ் த வெரி பிகஸ்ட் ப்ராப்ளம்ங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு சொல்யூஷன் தேடுறேன். சொல்யூஷன் தேடிட்டே இருக்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் தட் கோல்டு இஸ் அ வெரி என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷனாக எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் கோல்டு. கோல்டை பற்றி இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ தென் ஐ தாட், ஓகே, ஹவு டு மேக் திஸ் ஷுர் தட் திஸ் கோல்டு இஸ் அக்சசிபிள் டு எவ்ரிபடி, எல்லாருக்குமே தங்கம் கிடைக்கணும். இதுதான் அந்த ஒன் லைன். அப்போது அப்படி யோசிச்சப்போ டெக் மூலயமா தான் அது பாசிபிள். பிகாஸ் நான் போய் ஒரு நகை கடை ஆரம்பிக்கிற ஐடியாலாம் ஐ டி நாட் கம் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட் ஆல்சோ. ஸோ அப்போ எனக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், பிகாஸ் தட்ஸ் மை ஃபோர்ட்டே. இந்த இடத்துல ஃபினான்ஸை பற்றியும் கற்றுக்கணும். ஸோ ஐ ஸ்பெண்ட் சம் இயர்ஸ் லேர்னிங் ஹவு கோல்டு ஒர்க்ஸ். அப்போது இந்த கோல்டை நான் பற்றி ஸ்டடி பண்ணும்போது ஐ ஹேட் டு, ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த நிறைய டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸும் இருந்துச்சு. அப்போ இவங்களை பற்றி நான் ஸ்டடி பண்ணும்போது அவங்கள்ட்ட காமனாக நான் பார்த்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எப்பவுமே 24 கேரட் ரேட்டை விட ஜாஸ்தியாக மார்க்கெட் ரேட்டை விட கூட இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் ரிசர்ச் பண்ணப்போ ஐ ஃபவுண்ட் அவுட் தட் தேர் ஆல் ரீசெல்லர்ஸ். ரீசெல்லர் அப்படின்னா தங்கத்தின் மார்க்கெட் விலைக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை வச்சு விற்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு அவங்களுக்கு கமிஷனாக போகுது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமுக்கு 150 ரூபாலேருந்து 200 ரூபா அவங்க மார்க்கெட் விலையிலேருந்து கூட வைக்கிறது யாரை கொடுக்குறா? கஸ்டமர், எண்ட் ரீட்டைல் யூசர்ஸ் ஆர் பேயிங் ஃபார் தட்.
Then I found out that what if I create a solution where I give the gold directly to the customers, not as a reseller. நான் கஸ்டமருக்கு டேரெக்டாக கோல்டை கொடுக்கும்போது எனக்கு அந்த 150-200 வாங்குறது யாருக்கும் கொடுக்க தேவை கிடையாது. ஓகே, அப்போ நான் லைக் D2C ஃபார் கோல்டு, டேரெக்ட் டு கஸ்டமருக்காக கோல்டு கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா பெட்டர் ப்ரைஸிங், கஸ்டமருக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிருது. எனக்கு வந்து கஸ்டமர் கொடுக்குறனால யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டாம். ஸோ கஸ்டமர் டோன்ட் ஹவ் டு, ஸோ எண்ட் ஆஃப் த டே தே ஆர் கெட்டிங் மோர் கோல்டு ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி. பட் ஹவு இஸ் இஸ் பாசிபிள்? பிகாஸ் ஒரு ஜாயிண்ட் கூகுளாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய எல்லாருமே வந்து கன்சிடரபிளி தே ஆர் பிக் பிளேயர்ஸ். எஸ். ஸோ அவ்வளோ பெரிய பிக் பிளேயர்ஸ் பண்ண முடியாத ஒரு டைரக்டான விஷயத்த நீங்கள் எப்படி பாசிபிள் பண்ண முடியும் நம்பினீங்க? ஓகே, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி கோல்டு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அகைன் வி ஆர் இம்போர்ட்டிங். செகண்ட் ஹையஸ்ட் இம்போர்ட் கோல்டு தான், க்ரூட் ஆயிலுக்கு அடுத்து. இப்போ இந்த கோல்டு எங்கேருந்து வருதுங்கிற சேனல்ஸ் வச்சு நம்ம வந்து ஓகே இட் கேன் கம் ஃப்ரம் ரிஃபைனரி, மைன்ஸ் அண்ட் பேங்க்ஸ், இவ்வளோ தான் ப்ரொசீஜர். அப்போ நான் வந்து அகைன் ஐ டுக் த லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் செட் நான் வந்து இயர்லி இவ்வளோ கமிட் கொடுக்குறேன், இவ்வளோ கிலோஸ் நான் ப்ரொக்யூர் பண்ணுறேன், எனக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்கும்னு நான் பார்த்தேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு ஒரு ஸ்லைட் டிஸ்கவுண்டட் ரேட்டில் எனக்கு கிடைக்கிறதுக்கு மைன்ஸ் அண்ட் ரெஃபைனர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அங்கேருந்து நான் ப்ரொக்யூர் பண்ணும்போது மார்க்கெட் விலையிலேருந்து எனக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்குதா, இந்த டிஸ்கவுண்ட் தான் என்னோட மார்ஜின். ஓகே, 2 ways ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒன் இஸ் எய்தர் போஸ்ட் த மார்ஜின் ஆன் த கஸ்டமர், நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி கஸ்டமருக்கு மேலே வந்து மார்ஜின் வச்சு விற்கலாம். இன்னொரு வே அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கலாம். நம்ம எங்கே ப்ரொக்யூர் பண்ணுறோமோ அங்கே போய் நம்ம வந்து எனக்கு அது 95 ரூபாய்க்கு கொடுங்க, 94 ரூபாய்க்கு கொடுங்க, 97 ரூபாய்க்கு கொடுங்கன்னு நம்ம அந்த நெகோசியேஷன் பேஸ்ட் ஆன் வால்யூம். ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் தட் இட்ஸ் பாசிபிள். அதுதான் ஐம் டூயிங் திங்ஸ் a little different so that I'm able to do that, and that's why I'm different from other apps. ஓகே, ஒரு டிஜிட்டல் ஆப்பை பில்ட் பண்ணணுன்றதுக்கான அந்த ஒரு ரீசன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் எல்லாருக்குமே கோல்டு போய் சேரணுன்ற அந்த ஒரு கான்செப்ட் இல்லாமல் வேறு என்னவா இருக்குது? அதான் சொன்னல இப்போ. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஆப் பில்டிங் பிஸ்னஸ்லாம் இருந்தேன். ஐ வாஸ் பில்டிங் ஆப்ஸ் ஃபார் அதர் கம்பெனிஸ். ஓகே, சர்வீஸ் பேஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணி வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஆப் பில்ட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆப் அவங்க வந்து எங்கள் பேரில் போகாது, இட்ஸ் அவுட் சோர்ஸ்ட். அவங்க அந்த ஆப்பை அவங்களோட ஆப்பை தான் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பீப்புள் வில் பி யூசிங் இட், பட் their நேம் ஆர் வாட் எவர் இட் இஸ் will not come to us, the credit will not come to us, only money comes. ஸோ ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல். பட் எனக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்னடா ஒரு லைஃப்பில் ஒரு கண்டென்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருந்துச்சு. அப்போது லைஃபையோட பெருசாக ஒரு பர்பஸ் தான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இது ஒரு பர்பஸாக இருந்துச்சு. மீனிங் இன்ஃப்ளேஷன் இஸ் காமன் டு எவ்ரிபடி. 800 கோடி மக்களுக்கும் காமன் ஆனது இன்ஃப்ளேஷன். ஓகே, இட்ஸ் பில்லியன் டாலர் ப்ராப்ளம். அப்போ அதில் இந்தியாவில் வந்து 150 கோடி மக்கள் இருக்காங்கன்னா இட்ஸ் 1.5 பில்லியன் பீப்புள் இன் இந்தியா. ஸோ இப்படி தான் யோசிச்சேன். ஸோ நான் ஒரு ஆப் பில்ட் பண்ணுறேன், அந்த ஆப் ரோட்டில் சாமானியாக நடந்து போகிற ஒரு மனுஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, அப்படி யோசிச்சப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஸ்விக்கி எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் பசிக்கும். அப்போ எல்லாருக்குமே அந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எஸ். அதே மாதிரி தான் நானும் யோசிச்சேன். அப்போ கோல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவை, எல்லாரும் லைஃபுக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோல்டு தேவை. ஓகே, நான் பேர் மினிமம் சொல்கிறது 50 grams பெர் பர்சன் ஒரு ஃபேமிலியில். அப்படி பார்த்தா 200 கிராம், ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 200 கிராம். அது உங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கா? எய்ம் ஃபார் 400 நான் சொல்கிறேன். இந்த 400 grams ஆஃப் கோல்டு இல்லாத ஃபேமிலிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 96% ஆஃப் த பாப்புலேஷன் டசன்ட் ஹேவ் திஸ் 400 grams. திஸ் இஸ் இன் தமிழ்நாடு ஆர் இந்தியா? ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த 4% ஆஃப் த பீப்புள் கிட்ட எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்குது. ஆக்சுவலி வெல்த் கேப் இஸ் வெரி ஹியூஜ். புரியுதுங்களா? ஒரு குறுகிய பர்சன்டேஜ் கிட்ட கிலோ கணக்கில் தங்க இருக்குது, இன்னொரு கிட்ட கிராம்ஸில் கூட தங்க இல்லை. பேசிக்காக நீங்கள் சொன்ன அந்த 50 grams கூட இதுவே இல்லை. இந்த 50 கிராம் போய் சேர்க்கறதா என்னோட. அந்த 50 கிராம் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் வந்து நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ரைட், 50 grams அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 lakhs. ஓகே, ஸோ இந்த 7 lakhs per person இருந்துச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். பர் பர்சன் நான் 7 lakhs சொல்கிறேன். அதுதான் இது இன்னும் கோல்டு ரேட் ஏற இந்த கிராம்ஸ் குறைஞ்சிட்டே தான் வரும் ஆக்சுவலி. ரைட், இது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா 30 grams இருந்தால் போதும் அப்படிமே. ஓகே, பிகாஸ் ஆஃப் த பிரைஸ். பிகாஸ் ஆஃப் த பிரைஸ். பட் அப்போ இன்ஃப்ளேஷன் வரும்ல ஆப்வியஸ்லி. இது மோர் த பெட்டர். என்ன கேட்டால் 50ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை என்னால் 30 தான் முடியும்னா பண்ணுங்க. அகேன் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். ஓகே, ரைட்டுங்களா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் ஆர் பீப்புள் இன் நத்திங்லேயே இருக்காங்க. அதை எப்படின்னா வெறும் ஃபியட் கரன்சியை மட்டுமே நம்பி ஃபியட் கரன்சியாகவே சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. I see that as a very big issue, problem. Because fiat currency will always depreciate. பேசுகிற டைமில் ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் 90 rupees டச் ஆகிட்டு மேலே போயிடுச்சு, 90க்கு மேலே போயிடுச்சு. எஸ் லாஸ்ட் வீக்காக போயிடுச்சு. இப்போ இன்னும் 90க்கு மேலே 90.1 அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு டாலருக்கு அகெயின்ஸ்டான INR 100 ரூபா போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. நான் நினச்சாலும் முடியாது, 6 பேரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ண முடியுதுன்னா, டாலர் ரேட் 100 ரூபா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் ஏறியே ஆகணும். இதுவும் பேசிக் ரூல். அப்போது மக்களுக்கு எல்லாருக்கும் தங்கம் தேவைங்கிறது நான் சொல்லிட்டேன்.
அப்போ என்ன பண்ணணும், இன்றைக்கே இருக்கிற விலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. அப்போ தான் $100 100 போகும்போது கிராம் 16,000 17,000 போகும்போது உங்ககிட்ட தங்கமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே. பிகாஸ் இன்றைக்கி தங்கம் வாங்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஓகே, யூ கேன் ஸ்டில் சர்வைவ். தங்கம் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் தங்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அதே தங்கத்தை அதிக விலை கொடுத்து வாங்குற ஒரு நாள் வரும்னு நான் சொல்கிறேன். ஓகே, கரெக்ட். ஸோ இந்த பேர் மினிமமே இல்லாமல் எடுத்தோன்னே சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் கிரிப்டோ இந்த அதர் அசெட்ஸில் போய் டேரெக்டாக போய் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன். அது ஜென்சிஸ் ஐ எம் சீயிங் இட் ஆக்சுவலி ரீசன் பிகாஸ் அது எங்கேயோ யாரோ வந்து சம் ஒன் மைட் ஹவ் மேட் பிக், நான் 1 lakh வந்து 10 lakh மாற்றிட்டேன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லன்னு. அது என்னன்னே தெரியாமல் சம் பீப்புள் திங்க் ஓகே அதை நாலேஜாக தெரிஞ்சு டெக்னிக்கலாக புரிஞ்சு பண்ணாங்கன்னா ஓகே, அதை கேம்பிளிங் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஈவன் அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸே அங்கே ஒரு கிக் இருக்குது, அங்கே ஒரு மூமெண்ட் பார்த்து பழகிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீ இப்போ தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், நிறைய பேர் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வீட்டிலேருந்தே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து நான் ஐடி ஒர்க்குக்கு போகிறேன், இந்த மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் சம்பாதிச்சு கொண்டு போய் இதில் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இஸ் என்டையர் லைஃப் இஸ் ப்ராப்ளமேட்டிக்ல. எப்போ வேணாலும் அதான் சொல்கிறேன், ஒரு நாள் 1 லட்ச ரூபா ஆச்சு 2 லட்சம் பண்ணியாச்சு, இன்னொரு நாள் போய் மொத்தம் 2 லட்சம் ஒரே நாளை விட்டுட்டா வாட்ஸ் த பாயிண்ட்? ஸோ அதான் சொல்ல மாதிரி 2 ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் நெவர் லூஸ் கேபிட்டல், வாரன் பஃபெட் சொன்னது தான். 2வது ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் ஆல்வேஸ் ரிமெம்பர் ரூல் நம்பர் 1. இந்த 2 ரூல் பார்த்தா அது எல்லாமே கான்ட்ராக்டிங் எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட். ஸோ ஐ தாட் தம்பி நீ எடுத்தோன்னே கொண்டு போய் அதில் போடாத, உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடு. இந்த ஃபவுண்டேஷன் தான் கோல்டு. ஸோ அந்த பேர் மினிமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நீ எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் இட் வில் ஸ்டே அப்படிங்கிறது ஐடியா. அப்போது அதன்படி பார்க்கும்போது அந்த பேர் மினிமமே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் ஆரோகோல்டு ஒரு டூலாக உள்ளே கொண்டு வரேன். ஆரோகோல்டு ஜஸ்ட் அ டூல், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் கேன் பை கோல்டு ஃப்ரம் ஜஸ்ட் ₹10. டீ குடிக்கிற காசில் கோல்டு நான் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இப்போ பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஆப்ஸ் என்ன வேணால் பண்ணட்டும், அவங்க ₹100 மினிமம் ₹1000 மினிமம்னு ஆளாளுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. பட் ப்ராப்பர் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்னென்னா பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம், ரெடியும் பண்ணலாம். இந்த 3மே கொண்டு வந்தது ஒரு சிங்கிள் ஆப்பில் நான் தான். ஓகே. அண்ட் அது நீங்கள் சொல்ல பிகர் கம்பெனிஸ் அண்ட் ஏன் அதெல்லாம் பண்ணலன்னா அதான் சொல்லலாம், அவங்களோட ஃபோக்கஸ் அது கிடையாது. கூகுள் இஸ் நாட் அ கோல்டு கம்பெனி, தி ஆர் நாட், அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அது கிடையாது. அவங்க ஆப் வந்து மார்க்கெட் டாமினன்ஸ், நிறைய பேர் அவங்க ஆப் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு டேட்டா தான் அவங்களுடைய கோல்டு மைன். அவங்களுக்கு கோல்டை வச்சு அவங்க சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ தே கோன் டு ரீசெல்லர் மாடல். கன்வீனியன்ஸ் யார் எதிர்பார்க்குறாங்களோ, யார் ரேட்டே பார்க்காம வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க எங்கள் கஸ்டமர் இருந்தால் போதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி எனக்கு என்னென்னா நான் சொல்கிறது வேல்யூ ஃபார் மணி. எனக்கு வந்து ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டப்பட்டு நான் சேர்க்குறேன் சார், குருவி சேர்க்குறேன், சின்னதாக நான் சேர்த்துருக்கேன் சார். அப்படி நிறைய பேர் என்ன ஐ கேன் ஷேர் செவரல் டெஸ்டிமோனிஸ் வேர் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நான் டெய்லி எங்கள் அப்பா வந்து பஸ் காசு ₹50 கொடுப்பாரு, அதில் நான் ₹20 நான் டெய்லி சேவ் பண்ணி இன்றைக்கி ஓரளவு அப்படியே நான் வந்து ஒரு 1/2 கிராம் வந்துட்டேன், 1 கிராம் வந்துட்டேன்னு எனக்கு மெயில்ஸ் வரும். இதுதான் என்னுடைய, அதான் சொல்லலை, மணி வாட் ஐ மேக் அவுட் ஆஃப் இட் இஸ் நாட் த கோல், அந்த அவுட்கம். அதாவது நான் வந்து ஆல்ரெடி தங்கம் வாங்க முடிஞ்சவங்கள வாங்க வைக்கிறது பெரிய விஷயமாக நான் பார்க்கல. என்னால் தங்கமே வாங்க முடியாது சார், எட்டா கனியாக இருக்குது, தூரமாக இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிற கோல்டை என்ன நீங்கள் வாங்க வச்சு யூ ஹவ் எனேபிள் மீ டு பை இட்ன்றாங்க. அதுதான் என்னுடைய பர்சனல் ஜேர்னி டு கண்டினியூ திஸ் மிஷன். இட்ஸ் அ மிஷன், அவர் கோல்டு இஸ் அ மிஷன் பேசிக்லி. ஸோ இந்த 50 கிராம் ஆஃப் கோல்டு எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மிஷன். இட்ஸ் அ லாங் டேர்ம் மிஷன். ஒருத்தர் ஒரு காமன் மேன், ஒரு லேமேன் வந்து ஒரு கோல்டை வாங்குறதுக்கு எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆரா கோல்டாக இருக்குது. ₹10 வாங்குறாங்க. இப்போ நான் ஒரு யூஸராக இருந்து ஆரா கோல்டில் ஒரு தங்கத்தை வாங்குறதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஒரு ₹100 ப்ளேஸ் பண்ணுறேன்னா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த ₹100 இன்றைய மதிப்பில் கோல்டு உங்கள் ஆப்பில் என்ன இருக்கும் அந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் எங்களுக்கு மதிப்பீடு பண்ணி மில்லிகிராம் கணக்கில் என்னன்றது என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஃபைன். வாட் கோஸ் பிஹைண்ட் த சீன் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். வாட் எக்ஸாக்ட் ப்ராசஸ் ஸ்டெப் ஏலேருந்து ஸ்டெப் ஜி வரைக்கும் என்ன ஆகுது? சூப்பர், வெரி குட் கொஸ்டின். ஸோ உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆப், கரெக்ட்? அப்போ நீங்கள் ₹100 சொல்கிறீங்களா, ₹100 கூட உங்களுமே ஒரு ₹1000 வாங்கினாங்க அப்படின்னா ₹1,00,000, கரெக்டாக? இந்த ₹1,00,000 சம் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கும். ஓகே. இந்த கிராம்ஸ் ஆஃப் கோல்டை நாங்கள் வி ஹவ் பில்ட் அன் இன்ஹவுஸ் டெக், தட்ஸ் ஆர் ஐபி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, வேர் இது ரியல் டைமில் எங்களால் வந்து எவ்வளோ கிராம்ஸுங்கிறத நாங்கள் மைன்ஸ் அண்ட் ரிஃபைனரிட்ட இது பண்ணிகிட்டே இருப்போம், ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ இட்ஸ் லைக் அ ரோலிங் ரிசர்வ். ஸோ இந்த ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி மூலிமா வி கீப் ஆடிங் ஏஎம் இன் டு த வால்ட். ஸோ ஆஸ் பீப்புள் பை ரியல் டைமில் அங்கேயும் எங்கள்கிட்ட ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே. இஸ் இட் ரியல் டைம்னா நான் இப்போ 11 o'clock வாங்குறேன்னா 11 o'clock தானா, இல்லை அதுக்கு இஓடி ட்ராக்கிங் டைம் சம்திங்? இல்லை, நீங்கள் வாங்குறது அந்த டைமில் வாங்கிடுவீங்க. எங்களுடைய டெக்னாலஜி வந்து எவ்ரி 100 கிராம்ஸ்க்கு இது ஆவரேஜ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகே. 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 ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ₹1,00,000 வாங்கினீங்க அப்படின்னா ரஃப்லி ஒரு 10 கிராம் வருது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 10 கிராம் ரியல் டைமில் எங்களுக்கு அதில் நாங்கள் அங்கே முதலே எடுத்து வச்சுருவோம் அந்த இடத்துல எங்கள் வால்ட்டுக்குள்ளே. ஆக்சுவலி வால்ட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறோம் மீன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக அப்படி வராது. நாங்கள் மைண்ட்ஸில் அங்கே வில் பிளாக் த 10 கிராம்ஸ். ஓகே.
இது 10 கிராம்ஸ் ஸோ அது ரியல் டைமில் நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க. எஸ் ஓகே. அந்த 10 கிராம் வரதுக்கான டைம் லைன் வந்து ஒரு டைம் லைனில் அக்யூமுலேட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 கிராம்ஸ் 1 kg ஆனோன்னா டக்குன்னு விட வந்து பட் ப்ரைஸ் வைக்கா ப்ரைஸ் லாக் பண்ணி அப்போவே Oracle நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நோ லாக்இன் பீரியட். மற்ற ஆப்ஸ்லாம் லாக்இன் பீரியட் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஆப்ஸில் பாருங்கள் 11 months லாக்இன் பீரியட் போடுவாங்க. எதுக்கு லாக்இன் பீரியட்? லாக்இன் பீரியட் மீன்ஸ் நீங்கள் போடுற அமௌண்ட்டை அவங்க எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 11 months கழிச்சு 12th monthல நீங்கள் வரும்போது தான் உங்களால் கோல்டை கிளைம் பண்ண முடியும். ஓகே. டிஜிட்டல் கோல்டு சொல்கிறீங்களா? எஸ் தேர் ஆர் ஆப்ஸ். அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கலீங்களே. லாக்இன் பீரியட் இருக்கிற ஆப்ஸ் இருக்குது அப்படி நான் சொல்ல வரேன். ஓகே. அதெல்லாம் வந்து டிஜிட்டல் கோல்டே கிடையாது. அதான் அவங்க டிஜிட்டல் கோல்டு வச்சிருக்காங்க. சீட் வந்து ஆன்லைன்ல பண்ணிருக்காங்க. அண்ட் கால்ட் அஸ் டிஜிட்டல் கோல்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி as people buy from here, it will be keep on adding into our AUM and it will come to the vault and it will stay there. அந்த கோல்ட் அங்கேயே தான் இருக்கு, ரொட்டேட் ஆகாது, மூவ் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் வை வி சே யூ கேன் redeem it எனி டைம். இப்போ நாளைக்கு ஒருவேளை ஆரா கோல்டில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 11 o'clock எல்லாருமே ஒரே டைமில் எனக்கு கோல்டு வேணும்னு சொன்னாங்கன்னா வித்தின் ஹவு மச் டைம் ஃப்ரேமில் உங்களால் எல்லாருக்குமே வந்து கோல்டை வந்து கொடுக்க முடியும்? அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து 48 hours டிஸ்பேச் ஆகும். ஓகே. ஸோ 48 hours டிஸ்பேச் ஆனது அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து அவங்க கையில் கிடைக்கிறது. ஸோ உங்களோட சைட்லேருந்து 48 hours டிஸ்பேச் பண்ணுற அளவுக்கு யூ ஹேவ் ரெடி ஸ்டாக். எஸ். நாளைக்கு காலையிலே வந்து எல்லா கஸ்டமரும் எங்களோட தங்கத்தை வேணும்னு சொல்லி ரெடீம் பண்ணாலும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஸோ இதுலேயும் ஒரு ப்ரொபோர்ஷன் நாங்கள் வச்சிருக்கோம். 50-50 வச்சுக்கோங்க. 50% ஆஃப் த இன்வென்ட்ரி வில் பி இன் ரா ஃபார்ம். ரா ஃபார்ம்ங்கிறது வந்து பார்ஸ், புல்லின் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த சைடில் 50% வந்து மின்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் பீப்புள் கேன் கீப் ஆன் ஆர்டரிங் இட் அண்ட் கெட்டிங் இட் டெலிவரி. இங்கே வெளியே போக போக அங்கே மின்ட் ஆகிட்டே இருக்கும். வில் நாட் கீப் என்டையர் திங் அஸ் மின்டட். ஆக்சுவலி மின்டிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ் நாங்கள் வச்சிருக்கோம். பட் கொடுக்க முடியும் எல்லாருக்குமே. 100% ஆஃப் த பீப்புளுக்கு நாங்கள் கோல்டில் கொடுத்துட முடியும். கொடுத்தது போக எக்ஸஸ் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஹவ்? எங்களோட கம்பெனியோட இன்வென்ட்ரி. ஓகே. நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மணியை வந்து மணியாக வைக்காதீங்க, இதாகும்னு சொல்கிறேன். அதை நானே ஃபாலோ பண்ணுவோம். எங்களோட ப்ராஃபிட்டுமே நாங்கள் கோல்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். சரி, உங்களோட 100 rupees ப்ராஃபிட்டில் நீங்கள் எவ்வளோ ரூபாயை வந்து கோல்டு டிஜிட்டல் கோல்டு ஃபார்மேட்டில் இல்லை உங்களுடைய இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க? எங்களுடைய அது எங்கள் கம்பெனி இன்வென்ட்ரி. உங்களுடைய நாங்கள் ஆல்மோஸ்ட் 100%ல் வந்து ஒரு 95% கோல்டாக தான் வச்சுருக்கோம். ஓகே. 5% தான் ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. பிகாஸ் தட் வே எங்களையும் இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகாது. எங்களுக்கும் அது அப்ரிசியேஷனும் இந்த இன்வென்ட்ரியை நாங்கள் ஃபியூச்சரில் செல் பண்ணும்போது கூட எங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். And another point of view, you're reinvesting in your same business. Yes, we are reinvesting in the same business. We are not and rotationக்கும் உங்களுக்கு அங்கே மேட்ச் ஆகிடும். Yes. So this is the இவ்வளோ டீட்டெயிலாக நான் எங்கேயுமே சொன்னதில்லை. நீங்கள் கேட்குறனால இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இல்லை, எங்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. தாராளமாக கேளுங்க. பட் அகைன் திஸ் இஸ் ஹவ் வி டு இட். ஆக்சுவலி நீங்கள் லைவ் கோல்டு ரேட்டுன்னு சொல்லி உங்கள் ஆப்பில் வச்சுருக்கீங்க. ஆன்லைனில் நாங்கள் லைவ் கோல்டு ரேட் சென்னைன்னு போட்டால் 22 carat 24 carat வருது. சின்ஸ் யூ கைஸ் ஆர் செல்லிங் 24 carat கோல்டு அப்படின்னு விற்கும் பொழுது 24 கேரட்கான கோல்டு ப்ரைஸ் ஆன்லைனில் வர்ற ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம்லையுமே இட் கீப்ஸ் வெரிங். எஸ். அது எந்த காரணத்தினால நீங்கள் உங்கள் ஆப்பில், சின்ஸ் நான் மற்றவங்க கிட்ட இப்போ டேரெக்டாக கேட்க முடியாது, உங்ககிட்ட கேட்க முடியுன்றதுனால கேட்குறேன், நீங்கள் எந்த ப்ரைஸிங் அடிப்படையில் இந்த கோல்டு ப்ரைஸை வந்து ரியல் டைமாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்க? MCX. ஓகே. MCX பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ வெரி சிம்பிள். MCX ப்ரைஸில் உங்களுக்கு அப்படியே கோல்டு கிடைக்காது ஆக்சுவலி. பிகாஸ் MCX இஸ் ஜஸ்ட் ட்ராக்கிங் த கோல்டோட ப்ரைஸ் மட்டும். இந்த MCX ப்ரைஸுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் டேக்ஸ், ஃபைனலி இந்த GST, இந்த காம்பனண்ட்லாம் ஆட் ஆகி தான் நம்மளுக்கு கோல்டே கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி தான் வாட் வி டெரைவிங் இஸ் த கோல்டு ப்ரைஸ். சொல்கிறது புரியுதுங்களா? MCX ப்ரைஸ் அப்படியே வச்சு உங்களுக்கு கோல்டு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது, எங்களுக்குமே கிடைக்காது. MCX ப்ரைஸ் தட்ஸ் லைக் அன் இண்டெக்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த இண்டெக்ஸ் வந்து யூஎஸில் இருக்கிற லண்டனில் இருக்கிற புல்லியன் மார்க்கெட்டோட ப்ரைஸை ஃபாலோ பண்ணும். ஸோ அங்கே ப்ரைஸ் ஏறினாலும் இங்கேயும் ப்ரைஸ் MCXல அது வேவரிங் ஆகும். அதை பொறுத்து தான் எங்களுடைய ப்ரைஸுமே இன் ரியல் டைம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் சொல்கிற இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், நீங்கள் எங்கே போய் கோல்டு ரேட் அடிக்கிறீங்க 22, 24 வருதுல, இந்த ரேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக். காலையில் செட் பண்ணாங்க 10 மணியோட செட் பண்ணால் அதுக்கு அப்டேட்டே பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 தடவை மாறும். இல்லைன்னா ஒன் டே ஒன்ஸ். கரெக்ட். லைவாக வந்து ஒரு சில வெப்சைட்ஸில் மட்டும்தான் 22, 24 ப்ரைஸிங் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ இதிலே இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன், சேர்த்தே பதில் சொல்லிவிடுங்க. இப்போ எனக்கு ஒரு டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்மில் நான் வந்து கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்னன்றதை ரெஃபர் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு ஒரு இடம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் எந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணுவீங்க? MCX ப்ரைஸ் வச்சு உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் ஏதாச்சும் Oracle யூஸ் பண்ணிக்கோங்க. அது we are the only app right now we are following. பட் நீங்கள் வச்சிருக்கிறது எக்ஸாக்டாக வந்து கரெக்டான ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் எப்படி டிசைட் பண்ணுறது as a end user-ஆ? நீங்கள் MCX ப்ரைஸை பாருங்கள். MCX ப்ரைஸ்லேருந்து நம்ம ப்ரைஸ் அகைன் அது ஆஸ் MCXல தான் நாங்களே ப்ரைஸ் டிரைவ் பண்ணுறோம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுற இண்டெக்ஸ். அதனால தான் மார்னிங் 9லேருந்து 11:30 வரைக்கும் எங்கள் ப்ரைஸுமே அப்டேட் ஆகும். 11:30லேருந்து மார்னிங் 9 o'clock வரைக்கும் எங்கள் ப்ரைஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நைட் 11:30க்கு அப்புறம் உங்கள் ப்ரைஸ் அப்டேட் ஆகல. எஸ், MCXல அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு அப்டேட் ஆகாது, அப்படியே இருக்கும். மார்னிங் 9 o'clock கரெக்டாக திருப்பி MCX ஓப்பன் ஆகும், எங்களுலேயே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் MCX ப்ரைஸில் கோல்டு வாங்க முடியாது. ஃபிசிக்கல் கோல்டாக மாறும்பொழுது அதில் அந்த இம்போர்ட் டேக்ஸ்னு ஒரு மேட்டர் வருது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 6% இப்போ கரண்ட்லி. ஓகே. அண்ட் இம்போர்ட் டேக்ஸ் எல்லாமே போட்டு வர்ற கோல்டு ரேட் என்ன ரேட் வருதோ
அதை அப்படியே நாங்கள் வந்து லைவ் ப்ரைஸை டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக எம்சிஎக்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் சார்ஜஸ் நீங்களாக எதுவும் போனஸாக ப்ராஃபிட்காக எந்த மார்ஜின்ஸும் வைக்காமல் எக்ஸாக்ட் சார்ஜஸ் என்ன வருதோ அதோட கேல்குலேஷன்ஸ் பிரகாரம் வர்ற ப்ரைஸ் தான் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க. கரெக்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து அஃபிஷியலி 24 கேரட்டோட கோல்ட் ப்ரைஸ் லைவ் ட்ராக்கிங் பண்ணுறது. இதே ஒரு கேள்வியை வந்து இப்போ நான் மற்ற டிஜிட்டல் கோல்ட் பிளாட்ஃபார்முக்கும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா ஏன் வந்து அப்போ மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே ஒவ்வொரு ப்ரைஸிங் இருக்குது? உங்கள் சைட்லேருந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரைஸிங் வச்சுட்டு இருக்கும்போது எது ஒரிஜினல் ப்ரைஸ்னே தெரியாமல் நான் எங்கே போய் வாங்குறதுன்றது ஃபஸ்ட்டு டவுட்டு. அண்ட் ஏன் ஒரிஜினல் ஒரு ப்ரைஸ் வந்து எங்கேயுமே இல்லை? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ETF பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது INAV வேல்யூ பார்த்தா இங்கே என்ன இருக்குன்னு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடுது. பட் டிஜிட்டல் கோல்டில் ஏன் அந்த டிஃபரன்ஸ்? ஓகே. ஸோ பேசிக்லி ஆஸ் பர் கவர்மெண்ட் லா நீங்கள் விற்கிற அந்த நகை கடைகள் உள்ள ஒரு ரேட் ஃபாலோ பண்ணுவாங்க, டிஜிட்டல் கோல்டு ஒரு ரேட் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாமே தேர் allowed to do so. ஓகே. தேர் allowed to do so. அது இல்லீகலான்னு கேட்டால் கிடையாது. அந்தந்த ஆப்ஸ் இந்த ரேட்டுக்கு நான் விற்க ரெடியாக இருக்கேன்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாங்குற ஆள் இருந்தால் விற்க போகுது. ஓகே. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி as you said ஒரு கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து MCXல கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நம்ம பார்த்துக்க முடியும். பட் அது எவ்வளோ ரேட்டுக்கு வெளியில் விற்கணுங்கிறது டிமாண்ட் சப்ளை தான் டிசைட் பண்ணுது. ஓகே. ரைட். நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன். அதனால தான் அதுக்கான ப்ராப்பர் ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்முலா நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே. டிமாண்ட் சப்ளையை பொறுத்து அது வந்து டிசைட் ஆக போகுது அந்த கோல்ட் ரேட். ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன வந்து அந்த NAV நெட் அசெட் வேல்யூ அந்த நேவுமே ஆக்சுவலி அது நீங்கள் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த உள்ளே இருக்கிற அந்த ETF-ஓட ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் அந்த ப்ரைஸை செட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ETF-ல GST கிடையாது அண்ட் டிஜிட்டல் கோல்டில் GST இருக்குன்னு. இல்லை, ETF-லையும் GST இருக்குது. எப்படி? எஸ், I'll tell you. ஏன்னா இப்போ அவங்களும் அந்த ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி தானே அந்த லாக்கரில் வைக்கணும். ஆமாம், கரெக்டுங்களா? ETF ஆல்சோ ஹேஸ் டு ப்ரொக்யூர் த ஃபிசிக்கல் கோல்ட் அண்ட் கீப் இட் இன் த லாக்கர். அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவோம், அங்கே ஒரு 3% GST வரும்ல. ஸோ டெக்னிக்கலி யூ ஆர் ஸ்டில் பையிங் GST பெய்ட் கோல்ட் இன் ETF, பட் யூ கான் கெட் ஃபிசிக்கல் ஓனர்ஷிப். கரெக்டாக? இங்கே அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே நான் 3% பே பண்ணிட்டேன் எனக்கு ஃபிசிக்கல் ஓனர்ஷிப் கிடைக்கும். நான் சொல்கிறேன் சார் அங்கே GST கிடையாது. நிறைய பேர் வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படி வீடியோ மேக் பண்ணிடுறாங்க. ஓகே. GST கிடையாது. இன்டெரக்ட்லி இட்ஸ் இன்டெரக்ட் காஸ்ட். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, நான் வந்து எங்கள் ஆப்பில் வந்து ஒரு கிராம் 13,000 rupees வச்சுக்கோங்க. 13,000 + 3% GST போட்டிங்கன்னா யூ வில் நோ 13,400 சம்திங் வரும்னு வச்சுக்கோங்க. இது வந்து கோல்டோட ரேட். அந்த சேம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் they will decide, ஓகே நமக்கு இன்றைக்கி ப்ரொக்யூர்மெண்ட் ரேட் இந்த ரேட்டு 13,400 and சம்திங்னா அதை தான் உங்களுக்கு நேவலாக செட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். ஓகே. நெட் அசெட் வேல்யூ அப்படி தான் டிரைவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு NAV வந்து இவ்வளோ செட் பண்ணணும். இல்லை அது வந்து அவங்க நினச்ச மாதிரி எப்படியுமே வந்து பண்ணிக்க முடியாது. அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒவ்வொரு ETF-க்குமே INAV வேல்யூன்னு சொல்லிட்டு அஃபிஷியலி அந்த வேல்யூக்கு ட்ராக்கராக வந்து பக்கத்தில் இருக்கா இல்லையான்றது டிசைட் பண்ணணும். ட்ராக்கிங் எரர் ஒன்று இருக்குல்ல. ட்ராக்கிங் எரர் வந்து பேஸ்ட் ஆன் த வால்யூம் மூவ்மெண்ட்டை பொறுத்து எந்த அளவுக்கான மூவ்மெண்ட்டில் ட்ராக்கிங் எரர் இருக்குன்றதும் பேஸ்ட் ஆன் த ஒவ்வொரு ETF-க்குமே அதுவுமே வந்து மாறுபடுது. ஸோ அதில் மாற்றுக்கிறது ட்ராக்கிங் எரர் எக்ஸாக்டாக ட்ராக் பண்ண முடியல. அது ஒன்று இருக்குது. பட் ஓரளவு அப்ராக்சிமேட் ட்ராக் பண்ணால் 1% to 1.5% வருதுங்கிறது சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன். ஏன்னா நம்ம ரெடி சொல்கிறேன், அன்றைக்கி அந்த ஃபண்ட் மேனேஜர் அன்றைக்கி நாள் உள்ள புக்கிங்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது என்ன கோல்டோட ஆவரேஜ் வருதோ அதை வச்சு தான் நேவ் வரும். நான் சொல்கிறேன் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிப்பாங்க நான் சொல்ல, அவங்க GST சேர்த்து கன்சிடர் பண்ணி தான் அந்த நேவ் செட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். ஓகே. ரைட். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் அது வருது. இட்ஸ் கம்மிங் அஸ் அன் இன்டைரக்ட் காஸ்ட். பட் இன்டைரக்ட் காஸ்ட் இட்ஸ் நாட் ஆஸ் மச் அஸ் GST டேரெக்டாக நம்ம பார்க்கறது அந்த காஸ்ட் வந்து அங்கே வரலன்றது தான் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கான 13,000 + 3% GST போட்டு வாங்கினாலும் இல்லை 13,400 டிவைடட் பை அந்த NAV போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் பேயிங் 13,400 இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே. அந்த பெர் யூனிட் காஸ்ட் அங்கே யூனிட்ல பேசுவாங்க, கிராம்ஸ்ல பேச மாட்டாங்க. அந்த யூனிட் காஸ்ட் டிரைவ் ஆகும். அதனால தான் நம்மளால டைரக்ட் அந்த டிஃபரன்சஸுமே வந்து கால்குலேட் பண்ண முடியல. எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ அங்கேயுமே வந்து ஒருவேளை மில்லிகிராம்ஸாக இருந்திருந்தாலோ இல்லை கிராம்ஸாக இருந்தாலும் நல்லா டேரக்டாக கம்பேர் பண்ணலாம். ஈஸியாக வந்து நம்ம கம்பேர் பண்ணிருக்கலாம். இட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரே டைமில் நிறைய பையர்ஸ் வந்தாங்கன்னா அது NAV-யோட ப்ரீமியமில் ட்ரேட் ஆகும். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒரு பேச்சுக்கு எடுத்தா பேண்டமிக் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு இல்லை இப்போ லாஸ்ட் மந்த் நீங்கள் சொன்ன நம்ம பேசிட்டு இருக்கோம் சில்வரே வந்து 11% ப்ரீமியம் 10% போச்சு. திரும்ப அவ்வளோதான்ப்பா $50 ரீச் ஆகிடுச்சு 49 இயர்ஸ்க்கான ஹை அப்படின்னும் போது அங்கே டிஸ்கவுண்ட்டில் வந்துடுது. கரெக்ட். ஸோ அங்கேயுமே அந்த ஒரு கான்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டில் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கானாக பார்க்குறேன். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து அந்த ப்ரீமியம்லாம் ஆகாது ஆக்சுவலி. கோல்ட் ரேட் என்னமோ லைவ் ரேட் அதான் ட்ராக் ஆகும். இங்கே வந்து அந்த நிறைய பேர் வாங்க வந்தாங்கன்னா ப்ரீமியமில் போகிறதோ இல்லை நிறைய பேர் செல் பண்ண வந்தாங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகிறதுங்கிற ப்ராப்ளம் இங்கே கிடையாது. இங்கே லைவ் ரேட் MCX ரேட் என்னமோ ட்ராக் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போ செல் பண்ணணுங்கிற நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் நாட் ஃபோர்ஸ் டு செல். இப்போ தான் நீங்கள் செல் பண்ணணும்னு கிடையாது. நான் அந்த ETF மேட்டரில் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்கேஸ் ஆஃப் பேண்டமிக் ஒரு சிச்சுவேஷனில் செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் செல் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இட் கோ இன் டு அ நெகட்டிவ் இது டிஸ்கவுண்டட் ரேட்டில் விற்கிற இங்கே அதுவும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ யூஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் த லைவ் ரேட். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இந்த இடத்துல ஸ்ப்ரெட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ப்ரெட் இஸ் தேர் இன் ETF ஆல்சோ. பட் அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக மட்டும்தான் இருக்குது.
இப்போது ஸ்ப்ரெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொன்னேன், நீங்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ப்ரெட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் நினச்ச ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா ஆப்வியஸ்லி அது ஒரு ஆர்டர் புக் மாதிரி. நீங்கள் இந்த ப்ரைஸில் பை பண்ணணும்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், இந்த ரேட்டில் செல் பண்ணணும்னு நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் போட்ட இந்த மாதிரி ஆப்ஷன் டிஜிட்டல் கோல்டில் இருக்குங்களா? நாங்கள் we are working on it. ஓகே. ஏன்னா இப்போ நான் கோல்டு வாங்கிட்டேன், என்கிட்ட இருக்குது. சில்வர், எக்ஸாம்பிள் ஃபார் சில்வர், இப்போ சில்வர் வந்து 169 159 வரைக்கும் போயிட்டு திரும்ப இப்போ 207 208 210 போயிடுது. நாளைக்கு 250 போகுதுன்னு வச்சுட்டா கூட 250 எப்போ போகுமோ நான் செல் பண்ணணும். எஸ், உங்ககிட்ட வாங்கினது உங்ககிட்ட விற்கிறேன், டிஜிட்டலாகவே வித்துறேன். பட் நான் வந்து டெய்லி உட்காந்து ஆப்பை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் அதை எளிமைப்படுத்துறதுனால தான் அந்த ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லை, we are working on it. நீங்கள் கேட்டனாலே அகைன் நீங்கள் நிறைய எங்களோட ரோட் மேப்பில் இருக்கிறதெல்லாம் கேட்குறீங்க, அதனால நான் சொல்கிறேன். பட் எஸ், இட்ஸ் தேர். இந்த இடத்துல இன்னொரு டபுள் கோட் பண்ணிக்கிறேன். Oracle இஸ் அ சேவிங்ஸ் ஆப் ஆக்சுவலி, இட்ஸ் நாட் அ ட்ரேடிங் ஆப். அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டையும் Oracle எடுத்து கம்பேர் பண்ணி வச்சுட்டு இங்கே நான் வாங்கினேன், இங்கே நான் விற்றேன், எனக்கு இங்கே ப்ராஃபிட் வந்துருச்சு, இங்கே வாங்கி நான் விற்றேன், நெகட்டிவ் ஒரே நாளில் சொல்கிறேன். இதெல்லாம் இன்ட்ராடே மாதிரி அங்கே பண்ணிவிட்டு இன்ட்ராடே இங்கே Oracle பண்ணுறது இட்ஸ் நாட் லாஜிக்கல் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்க, பட் இன்ட்ராடே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது இன்ட்ராடே. இப்போ நான் காலையில் 10 மணிக்கு வாங்குறேன், 12,000 இருக்குது கோல்டு. மதியம் வந்து நீங்கள் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறீங்க, 13,000 போயிடுச்சு சப்போஸ் அப்படின்னா நான் விற்கலாம்ல? விற்கக்கூடாதுன்னு சொல்ல. 3% GST இருக்கு. ஒரே நாளில் 3% கோல்டு மூவ் ஆகுது. அந்த மினிமம் சார்ஜஸ் என்ன, அந்த ஸ்ப்ரெட் என்ன, அதெல்லாம் போக தான் எனக்கு வரும். பட் தெரிஞ்சும் நான் விற்கலாம்னா முடியும். ஐ கேன் செல். ட்ரேடிங் பர்பஸா பியூரா வந்து பார்க்காதீங்கன்னு சொல்றேன். எஸ், அதுதான் இன்னொரு கேள்வி நான் கேட்டிருந்தது. இப்போ 12,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நான். இன்றைக்கே நான் 12,000 ரூபாய்க்கு விற்றாலும் எனக்கு எவ்வளோக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க? இல்லை ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு நான் 12,000 ரூபாய் இருக்கும்போது விற்றா என்ன ரேட்டு? 10 வருஷம் கழிச்சு அதே 12,000 ரூபாய்க்கு திரும்ப வந்து கோல்டு வருது. அன்றைக்கி நான் விற்றா எந்த ப்ரைஸ்க்கு எடுத்துப்பீங்க? ஸோ அந்த 3 நாட்கள்லையும், தட் இஸ் 3 டைம் ஃப்ரேம்லேயுமே தெர் இஸ் நோ சேஞ்ச். நான் வாங்கின கோல்டும் 12,000, விற்க போகிறதும் அதே ரேட் இருக்கும் போது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் விற்கிறேன். கரெக்ட். ஸோ அப்போ அந்த 12,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க, அந்த ப்ரைஸ் இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களுடைய அந்த ஸ்ப்ரெட்டு இல்லாட்டி வந்து உங்களுடைய மார்ஜின் என்ன வச்சு நீங்கள் எடுப்பீங்க? இட்ஸ் கால் ஸ்ப்ரெட் தான், மார்ஜின் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், மார்ஜின்ங்கிறது அந்த ஸ்ப்ரெட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை தாண்டி வைக்கிறது பேர் மார்ஜின் ஆக்சுவலி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கோல்டோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் 2 to 2.5% ஒரு நாளைக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த 2% ஃபார் கோல்டு ஸ்ப்ரெட் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, டு சேவ் கார்ட் ஆஸ் ஃப்ரம் லாசஸ். ஓகே. மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட் இருக்கிறனால தப்புன்றாங்க. ஸ்ப்ரெட் இஸ் யூனிவர்சல், Oracleல மட்டும் கிடையாது. நீங்கள் கடைக்கே போய் வாங்கினாலும் ஸ்ப்ரெட் இருக்கும் அங்கேயும். அவங்க உங்களுக்கு போர்டில் காட்டுற ரேட் வந்து பை ரேட் மட்டும் தான் காட்டுவாங்க. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கிறத மட்டும் தான் அவங்க காட்டுவாங்க. நீங்கள் விற்றா என்ன பணம் கிடைக்குங்கிற ரேட்டை போர்டில் போட மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் வேரியபிள். கஸ்டமரை பொறுத்து, நீங்கள் கொண்டு வர பொருளை பொறுத்து அது மாறும். ஓகே, அந்த விதத்தில் வச்சிடலாம். அப்போ நான் 2% ஸ்ப்ரெட்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு 2% ஃப்ளக்சுவேட் ஆனால் கூட எங்களுக்கு லாஸ் வரக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸிட் லிக்விடிட்டி இன்ஸ்டன்ட்டாக கொடுக்குறேன், நீங்கள் செல் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. சப்போஸ் நான் 13,000 உங்களை வாங்குறேன், இமீடியட்டாக யூஎஸில் ஏதோ ஒரு நியூஸ்னால டக்குனு கோல்ட் ப்ரைஸ் 2% ட்ராப் ஆகுதுன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் போட்ட காசாவது அங்கே நிற்கும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். மக்கள் என்னமோ 2% நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ப்ராஃபிட்னா நான் 2% மேலே வச்சா தான் ப்ராஃபிட். வேறு எல்லா பிளாட்ஃபார்மும் 2% விட அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோ ஆவரேஜாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். 4% 4.5% டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸில் இருக்குது. கடைகளில் வந்து ஒரு 5 to 6% இருக்குது. இது வந்து ஆவரேஜாக இருக்கிற ஸ்ப்ரெட் ஃபார் அக்ராஸ் ஆல் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் வி ஆர் த லோவஸ்ட் ஸ்ப்ரெட்னு நான் அதையும் சொல்லுவேன். ஸ்ப்ரெட் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. யார் அப்படி ரன் பண்ணாலும் தே வில் எண்ட் அப் இன் லாஸஸ் சம் அதர் டைம். இன்ஃபேக்ட் பையிங்குமே நம்ம லோவஸ்ட்னு நான் சொல்கிறேன். ப்ரைஸிங் நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் ப்ரைஸ் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இதை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க எங்கே ட்ரை பண்ணாலும் யூ வில் எண்ட் அப் பேயிங் மோர். இது ஓப்பன் சேலஞ்சாகவே நான் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் ஒரு 10 கிராம் 24 கேரட்டை வாங்க ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த டெலிவரி சார்ஜ்னு ஒன்று இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பே பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க. அதை கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணுறோம், இன்ஷோர் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கொடுத்தப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் டெலிவரி சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், இதே 10 கிராம் காயின் நீங்கள் வேற எங்கேயும் வாங்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கே வாங்கிக்கோன்னு சொன்னால் தே கோ அண்ட் சர்க்கிள் பேக் அண்ட் கம் பேக் ஹியர். பிகாஸ் அவங்க அதை வாங்க ட்ரை பண்ணுறதுக்கான எஃபர்ட்டு, டைமு, அதுக்கான மேக்கிங் சார்ஜ் அங்கே கடையில் போய் கொடுக்க போகிறாங்க, மேக்கிங் சார்ஜ் போட போகிறாங்க. யூ எண்ட் பேயிங் ஃபார் ஆல் ஆஃப் தட். அது எவ்வளோ 10 கிராமுக்கு இருக்குன்னு நான் ஆவரேஜாக சொல்கிறேன். 6,000 rupees மேக்கிங் சார்ஜ் ஒரு கடையில் ஒரு கஸ்டமர் விசாரிச்சு சொன்னார். 6,000 rupeesக்கு ஆன் த ஸ்பாட்டில் உங்கள் கையில் டெலிவரி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் 10 கிராம் கோல்டை நான் மார்க்கெட் ப்ரைஸுக்கே தரேன், நீங்கள் டெலிவரி சார்ஜை 900 rupees பே பண்ணுங்க, நான் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறேன். இந்த 900 rupeesல லாஜிஸ்டிக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் கவர்டு. ஓகே. பிகாஸ் மக்கள் என்ன உடனே கேட்குறாங்க, சார் இன்சூரன்ஸ் இல்லாமல் எனக்கு அனுப்புங்க. இல்லை, இப்போ எனக்கு இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நாங்கள் 1 கிராம் காயின் வாங்கணும், 300 rupees பே பண்ணணும். ஸோ இந்த 300 rupees அப்படின்றது வாட் ஆர் த காஸ்ட் தட் இஸ் ஆடிங் அப் டு 300 rupees அப்படின்றது ஒன்று. ரெண்டாவதா இது எதை பேஸ் பண்ணி டிபெண்ட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் ஆர்டரிங் 1 கிராம் இடத்துல நான் 2 கிராம் ஆர்டர் பண்ணால் அந்த டிஃப்ரென்சஸ் மாறுமா? குவான்டிட்டி வச்சு டிஃப்ரென்சஸ் மாறுமா? இல்லை கோல்டு ப்ரைஸ் இன்றைக்கி 12,000 இருக்குது, நான் 24,000 போனால் அப்போ இது டிஃப்ரென்ஸ் மாறுமா? ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு இதுதான் நாங்கள் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக இது தான் ப்ரைஸிங், நாங்கள் மாற்றவே இல்லை ஆக்சுவலி. இன்ஃபேக்ட்
எங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்கிறாங்க, கிளைமை பொறுத்து தான் அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராமுக்கு 300, 2 கிராமுக்கு 450. ஓகேங்களா? ஓகே. 10 கிராமுக்கு 900, 1 கிராமுக்கு 300, 10 கிராமுக்கு 3000 கிடையாது. இட்ஸ் நாட் ப்ரொபோஷனல். அப்படியே மல்டிப்ளை பை 10 அப்படி கிடையாது. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, எது அதிகமாக போகுதோ அதுதான் வல்னரபிள். கரெக்டுங்களா? இப்போ 1 கிராம் தான் அதிகமாக போகுதுன்னா அதில் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். 10 கிராம்ஸ் கம்மியாக தான் போகுது, அப்போ அதுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அது 900க்கு வருது. ஸோ இன்சூரன்ஸ் ஆட் ஆகிடுது. எக்ஸாக்ட்லி, இன்சூரன்ஸ் ஆடட். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் கான்ஸ்டன்ட் தான். புரியுதுங்களா? லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் மாற போகிறது கிடையாது. 1 கிராமோ 2 கிராமோ வெயிட் டிஃபரன்ஸில் பெருசாக இருக்காது. லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இஸ் கோனா ஸ்டே த சேம். பட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் ஹை. ஸோ ரிஸ்க் எது தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம், எது தேவையில்லையோ அதை நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் வந்து எதோ சொல்கிறேன்ல, இப்போ இதே இதை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பெரிய ஸ்டோர் ஒன்று கட்டி அங்கே இதை நீங்கள் ஆஃப்லைனில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம்ல, டெலிவரி சார்ஜே இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் கொடுக்கலாமேன்னு கேட்டால் அந்த ஸ்டோர் போட்டால் அதுக்கு ஒரு காஸ்ட் வரப்போகுது. அந்த காஸ்ட் எங்கேருந்து ரெக்கவர் பண்ணோம்? ஆப்வியஸ்லி அகைன் இட்ஸ் கோன் கம் பேக் டு த கஸ்டமர்ஸ். அப்போ நான் வந்து ஆன்லைன் மாடலுக்கு நான் மாற்றினதுக்கான டோர் ஸ்டெப் டெலிவரி, நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான காரணம் என்ன, ஆப்ரேஷனல் காஸ்ட்டு கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் பெனிஃபிட் இஸ் பாஸ் டு த கஸ்டமர். நான் சொல்கிறேன், கோல்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஆஃப்லைன் வாங்குறதுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் வந்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மியாகும்ல சார், பண்ணுங்க சார்னு கேட்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வி கான்ட் டூ தட் பிகாஸ் கஸ்டமருக்கும் ரிஸ்க் இருக்க கூட, எங்களுக்கு ரிஸ்க் கூட. இப்போ நான் வந்து இந்த கோல்டு எனக்கு அதில் ஒரு கோல்டு இல்லை. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்சிடென்ட் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நான் வந்து இங்கே போட சொல்கிறேன். சீல்டு பேக்காக இருக்குது, பட் உள்ளே வந்து கோல்டுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஐட்டம் வச்சு ஒரு காயின் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒருவேளை ஆரா கோல்டில் ஏதாச்சும் வந்து இதுக்கு முன்னாடி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? இல்லைன்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒருவேளை நடந்தால் எப்படி நீங்கள் வந்து அதை அப்ரோச் பண்ணுவீங்க? பிகாஸ் ஒரு எண்ட் யூஸராக எனக்கு புதுசாக நான் வாங்குகிறேன், வந்துடுச்சு, நான் எப்படி அதை கிளைம் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். நாங்கள் பேக்கிங் பண்ணுற எங்களுடைய பேக்கிங் ஸ்டேஷனில் ரெக்கார்டிங் இருக்குது. ஓகே. ஸோ வைல் வி ஆர் பேக்கிங் வி நோ வாட் வி கெப்ட் இன்சைட். அதுக்கான ரெக்கார்டிங் இப்போ உங்கள் சைடில் கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே பேக் பண்ணதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் போய் இன்னொரு டேம்பர் ப்ரூஃப் பேக்கேஜிங் ஆட் ஆகி தான் வருது. ஃபைனலி உங்ககிட்ட வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம், வீடியோ ரெக்கார்டிங் இஸ் மஸ்ட் வைல் ஓப்பனிங் என்ன நான் போட்டுருவேன். ஸோ அவங்க ரெக்கார்டிங் பண்ண போகிறாங்க. ஆப்வியஸ்லி அப்படி மாறும் பட்சத்தில் அது நமக்கு தெரிஞ்சிடும், இல்லை அந்த பேக்கேஜிங் கவர்லேயே அது தெரிஞ்சிடும். ஏன்னா அது டபுள் டேம்பர் ப்ரூஃப் பேக்கேஜிங் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே வில் நோ அதை அவங்க ஓப்பன் பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், உள்ள நாங்கள் பேக்கேஜ் பண்ணுறத வச்சு நாங்கள் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி டேமேஜோ டெலிவரி ஆகாமல் ஏதோ ஆச்சு அப்படின்னா வி வில், எங்கள் டீம் பேக் அண்ட் டீமில் லாஜிஸ்டிக்ஸ் டீம் இமீடியட்லி அதை எஸ்கலேஷன் எடுத்து ஃபஸ்ட் வில் ட்ரை டு லொக்கேட் த ப்ராடக்ட். அது எங்கே இருக்குது, என்ன ஆகுதுங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இன்கேஸ் அது வந்து அது என்ன சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சி அவங்க டெலிவரி பண்ண முடியும், டெலிவரி ஆகிடும். அது நடந்திருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன் நடந்துடும். இல்லை இது மிஸ்ஸிங்குங்கிற சிச்சுவேஷனில் நாங்கள் ஆட்டோமேட்டிக்லி கஸ்டமர் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம். we will issue a replacement within maximum 4 to 5 days. ஏன்னா அந்த 4 to 5 days நாங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிடுவோம். சரி, கஸ்டமருக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சோம், பிகாஸ் தே ஆர் கஸ்டமர்ஸ். அவங்கள நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன்னொரு 1 week அதுக்குள்ளே அதை லொக்கேட் பண்ண முடியுதா என்னென்னு பார்ப்போம். இல்லைனா கிளைம் போட்டுரும். கிளைம் பண்ணி நாங்கள் அந்த அமௌண்ட்டை வந்ததுக்கப்புறம் அந்த ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். திஸ் இஸ் ஹவ் we do. We don't wait for the money to come back and then give to the customers. Because customers 14 நாள் நம்ம வெயிட் பண்ண வச்சோன்னா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். We never do that. அது ஜென்யூனாகவே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இஃப் சம்மோன் இஸ் லையிங் ஆர் இஃப் சம்மோன் இஸ் ஜென்யூன். ஸோ ஃபார் ஸோ குட். இப்படி நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ உண்மையாகவே உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது என்ன, எங்கிறது வருது? என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நான் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து வருது. ரைட். ஓகே. ஸோ அப்போ இந்த செல்லிங் ஸ்ப்ரெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது அது வந்து எங்கள் லாஸை கவர் பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். நாங்கள் நீங்கள் பை பண்ணும்போது எங்களுடைய மார்ஜின் அதான் சொல்லலை. நீங்கள் எங்ககிட்ட ஒரு ரேட் லைவ் மார்க்கெட் ரேட்டில் வாங்குறீங்க, நான் மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக வாங்கிக்கிறேன். சும்மா ஒரு ரஃப் அசம்ஷனுக்கு சொல்கிறேன், கிராமுக்கு ஒரு 70 to 80 rupees எங்களோட மார்ஜின். ஓகே. ஓகே, கம்மியாக கிடைக்குது. ஏன்னா நான் மைன்ஸ் அண்ட் ரிஃபைனரியில் ஒரு வருஷத்துக்கு ஐ எம் ஹேவிங் அ கமிட்மெண்ட் ஆஃப் சம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோஸ். சரிங்களா, இது என்னுடைய கமிட்மெண்ட் நான் வச்சிருக்கேன். அதனால எனக்கு அவங்க அந்த ரேட்டுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் ஐம் பல்க் பையர். ஸோ ஈவன் இப்போ ஃபிசிக்கல் கோல்டு கடையில் வாங்குறவங்களுக்குமே இதே பல்க் பையிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வரும் இல்லையா? இருக்கு. ஸோ இது வந்து புது விஷயம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான். பட் அதை வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுறீங்க டிஜிட்டலாக கொண்டு வந்து. எஸ். அண்ட் ஆல்சோ டெக் எனேபிள் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது அது ஆட்டோவேஸ் ஆகுது. ஏன்னா ஷாப்ஸ் காண்ட் ஆப்ரேட் இன் திஸ் மார்ஜின் பிகாஸ் ஆப்ரேட் ஸ்டோர் இட் வில் காஸ்ட் இன் க்ரோர்ஸ். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நான் சொல்கிறேன், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன். ஒரு 50 பேர் வேலைக்கு வைக்கணும். அது ரெண்டல் ஸ்டோராக இருந்தால் ரெண்ட் மட்டுமே ஃபியூ லேக்ஸில் இருக்கும். 25 lakhs 30 lakhs ரெண்ட் இருக்கும். அது போக இபி சார்ஜஸ் பல லட்சங்கள் வரும், செக்யூரிட்டி. ஸோ அந்த பிஸ்னஸ் மாடலுக்கு அதெல்லாம் தேவை, கம்பல்சரி இருந்தால் தான் அதால் வந்து ரன் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ் மாடல். அதனால தான் அவங்க வந்து அந்த ஹை வேஸ்டேஜில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த வேஸ்டேஜ்குள்ள தான் அவங்களோட மார்ஜின் இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எஸ். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வி ஆல்சோ ஆஸ் அ கம்பெனி we need a margin. இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ரன் பண்ண முடியாது. ரைட். சஸ்டெயினும் பண்ண முடியாது. ஸோ we are having a very thin profit. As I said, that profit is very thin, but I'm doing it in volume again in terms of customers. Okay. We have almost 1 million customers. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில், எவ்வளோ பர்சன்டேஜ் அதர் ஸ்டேட்? ஆல்மோஸ்ட் 90% தமிழ்நாடு. 90%. ஓகே. இவ்வளோ பேருக்கு நான் சர்வீஸ் கொடுக்கும்போது இப்படி எடுத்துக்கோங்களேன்,
10 லட்சம் பேர்ட்டு இருந்து நான் ₹1 சம்பாதிக்க கற்றுட்டா அது 10 லட்சம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் ரன்னிங் த பிஸ்னஸ். ஸோ ஹை மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணோம் ட்ரை பண்ணோன்னா கஸ்டமர் இந்த பீப்புள் யூ ஆர் இம்பாக்டிங் வில் பி லோ. If you operate in a very low margin, the impact will be high. Okay. I started the business for impact, not to make money. I would like to quote one more thing. In my first business, I was able to make money to do என்னுடைய அதான் சொல்லலை ஃபயரை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் ஃபஸ்ட் பிஸ்னஸில் பண்ண முடிச்சு. நான் ஃபயர்னா என்னென்னு சம் பீப்புள் மேட் கன்ஃபியூஸ்ட். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், ரிட்டையர் early. அது உங்களோட ஆடியன்ஸ்க்கு தெரியும், அதனால் நான் சேர்த்து சொல்லிக்கிட்டேன். அதை நான் என்னால் ஃபஸ்ட் பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சு. Ora Gold is as I said, it's a mission and a vision. அப்போ இது எத்தனாவது பிஸ்னஸ் உங்களுது? Second. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன? I was building apps for others. Okay. So instead of developing apps for others, I started building my own product. We became a product company from a service-based company. Okay. So it's an internal team. We have an internal tech team. Everything is எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் டீம்? 12. So total Aura Gold is 12. Yes, as of now 12. And we are expanding in other like வேறு இதில் டெக் டீம் எல்லாமே சேர்த்து நான் கோர் டீம் வந்து 12 தான் வச்சுருக்கோம். டெக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பேர் பண்ணுற ஒரு ஒர்க்கை என்னோட 12 பேர் பண்ண பீப்புள் பண்ணிடுவாங்க. பிகாஸ் கோட் வில் டூ த மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட் ஒர்க். ஓகே, தட்ஸ் த பியூட்டி ஆஃப் டெக், ரைட்? சரி, இப்போ அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாருக்குமே திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்த ஒரு கேள்வி, எங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் கிடைக்காத ஒரு பதில். உங்களுடைய ரியல் சப்ளையர் யார்? ஏன்னா டிஜிட்டல் கோல்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் 3 பிக்கஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. MMTC பேம்ப்பு, சேஃப் கோல்டு, ஆகுமெண்ட். இந்த 3 பேர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களா, இல்லை இது இல்லாமையும் வேறு ஏதாச்சும் பிளேயர்ஸ் எங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருக்காங்களா? இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கூகுள் அடித்தா வர பிளேயர்ஸ். எஸ். இதையும் தாண்டி கோல்டு வாங்க முடியும். கவர்மெண்ட் இருந்தே கோல்டு வாங்க முடியும். ஓகே, நாங்கள் கவர்மெண்ட் இருந்தே கோல்டு வாங்குறோம். த்ரூ பேங்க்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் வாங்க முடியாது, கம்பெனிஸ் வாங்க முடியும். ஸோ இந்த 3 பேர் கூட போய் சேர்ந்தா ரீசெலர் மாடல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி கஸ்டமருக்கு 200 கூட வச்சு தான் விற்கணும் ஒரு கிராம். அப்புறம் என்ன வேல்யூ இருக்குது? எல்லாரும் பண்ணுறது 10-11 நான் பண்ணுறது என்னோட கோல் கிடையாது. அப்போது நான் வேல்யூ மோர் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மிடில் மேனெல்லாம் கட் பண்ணணும். இவங்களே மிடில் மேன் தான், அந்த 3 பேரே மிடில் மேன் தான், சரிங்களா? அவங்ககிட்டும் கோல்டு உற்பத்திலாம் அவங்க பண்ண முடியாது. அவங்க இதே மாதிரி பேங்க்ல ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி வச்சு திருப்பி விற்கிறாங்க. ஓகே. ஸோ ஐ எம் நாட் கம்பீட்டிங் வித் த சோ கால்ட் அதர் ஆப்ஸ் விச் ஆர் ரீசெல்லிங். கூகுள் பே, ஃபோன்பே காம்படிட்டர் கிடையாது. ஐ எம் கம்பீட்டிங் வித் MMTC, ஐ எம் கம்பீட்டிங் வித் சேஃப் கோல்ட், ஐ எம் கம்பீட்டிங் வித் ஆகுமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சு. இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம், சரி கோல்டு நீங்கள் வாங்குறீங்க, வாங்கின கோல்டை எங்கே வைக்கிறீங்க, எந்த வால்ட்? ஏன்னா இதுவுமே நாங்கள் பண்ணும்போது வேறு ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க நாங்கள் இந்த டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்மில் நாங்கள் இந்த பர்டிகுலர் வால்ட்டில் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது. பட் நீங்கள் வந்து பேங்க் கிரேட் வால்ட்டுன்னு மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அது என்ன வால்ட்டு, எந்த பிராண்ட் இது, இல்லை எந்த லொக்கேஷன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி பர்பஸா இல்லை வேறு என்ன ரீசன்? எஸ். இப்போ நான் அவங்ககிட்ட ரீசெல்கிட்ட போன வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவங்க கொடுக்குறது அப்படியே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, ரைட்? சிம்பிளி அவங்க என்ன சொல்கிறாங்க. பட் நான் டேரெக்டாக அங்கே போகும்போது எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் தே see that as a risk. ஒரு இடத்துல இவ்வளோ கிலோ தங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொன்னோன்னா அதை அவங்க ரிஸ்க்காக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அ எண்ட் யூஸராக இப்போது நீங்கள் உண்மையிலே வந்து வாங்கி வச்சிருக்கீங்களான்றதை நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது? ஓகே, வெரி சிம்பிள். அஸ் ஐ செட், ஃபஸ்ட்டு வந்து வால்ட் ப்ரொவைடர்ஸ் சென்னையில் தான் இருக்காங்க. சென்னையில் தான் வால்ட்டும் இருக்குது. ஓகே, அண்ட் நான் இது ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேனே, வால்ட்டிங் பார்ட்னர் சீக்வல்னு ஒரு கம்பெனி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேர் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ். ஸோ சீக்வல்னு ஒரு பிராண்டை தான் நாங்கள் வந்து வால்ட்டிங் பார்ட்னராக யூஸ் பண்ணுறோம். அவங்க சென்னையில் தான் எங்களோட கோல்டையும் வால்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரைட்? தே ஆர் கைண்ட் ஆஃப் த வால்ட்டிங் பார்ட்னர் ஃபார் அஸ், சேஃப்டி செக்யூரிட்டி. இன்ஃபேக்ட் அவங்க எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னராகவும் இருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் கோல்டு வந்து மூவ் ஆகிறதும் அவங்க மூலியமாக தான் நாங்கள் மூவ் பண்ணுறோம். ஸோ கன்மேன், சேஃப்டி, செக்யூரிட்டி மெஷர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஆர் இண்டஸ்ட்ரியில் லீடர்ஸ். ஸோ இது ஏன் அஃபிஷியலி உங்கள் வெப்சைட்டில் போடல? ஓகே, ஸோ நான் வந்து போடாததுக்கான காரணங்கள் என்னென்னா, ஆஃப்டர் Aura Gold இன்செப்ஷன் லாட் ஆஃப் பீப்புள் வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ். ஓகே, அப்போது எனக்கு 7 வருஷம் நான் போட்டு இதை பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். சம் ஐபியை நான் வந்து கேட் கீப் பண்ணுறது, என்னுடைய பிஸ்னஸோட ஐபியை நான் கன்சிடர் பண்ணி சேவ் பண்ணுறது தான் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அதை சொல்கிறேன், ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கேன் பாருங்கள், நான் வால்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இத்தனை கிலோ இருக்குன்னு நான் காமிச்சேன்னா அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீசனால் தான் நான் பண்ணல. பட் வெரி சூன் நாங்கள் அடுத்த ஆப் அப்டேட்டில் நாங்கள் எங்கள் வால்ட்டிங் பார்ட்னர் இதெல்லாமே நாங்கள் பண்ணுறோம். பிகாஸ் வி ஃபீல் லைக் அட் திஸ் ஸ்டேஜ், அட் திஸ் கஸ்டமர் பேஸ் லெவல் we are okay. அண்ட் ஆஸ் எ எண்ட் யூஸராக எங்களுக்குமே அது வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வருது இல்லைங்களா? எஸ். இஃப் அதர்ஸ் ஆர் டூயிங் வை காண்ட் யூ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் அங்கே. கண்டிப்பாக. அதனால தான் ஐ ஜஸ்ட் வித்வுட் ஒரு 1 மில்லியன் கஸ்டமர் பேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வில் புட் இட் நாட் அன் இஷ்யூ. ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அது ஐ ஃபெல்ட் லைக் வல்னரபிள். ஏன்னா நம்ம வந்து சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போதே எப்படி பண்ணணுங்கிற, ஏன்னா ஐ ஃபிகர்ட் எவ்ரிதிங் மை செல்ஃப். எல்லாத்தையுமே இங்கே இருந்ததான் சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டா இட் டசன்ட் மேக் ஹியூஜ் டிஃபரன்ஸ். எனிபடி கேன் காப்பி ஈஸிலி. எஸ் அந்த மாதிரி இருந்ததுனால I thought like that. It's not only about Aura Gold.
பொதுவாகவே டிஜிட்டல் கோல்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான் அது, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஸோ அதை தான் இங்கே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மெயினாக ட்ரை பண்ணுறது. ஏன்னா ஆர்டர் பண்ணுறோம், வருது, பட் எங்கேருந்து வருது, வச்சுருக்காங்களா இல்லையா, இது பொதுவாகவே காமனாக இருக்கக்கூடிய 100% இருக்குது. இந்த நீங்கள் சொன்ன இந்த வால்டிங் பார்ட்னர் இதெல்லாம் வந்து we are very soon going to எங்களை அடுத்த அப்டேட்லேயே அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும், வெப்சைட்லேயும் வந்துடும். சரி, அப்போ அதே போல் அந்த ட்ரஸ்டி இதுவும் இருக்குல்ல, உண்மையாகவே வாங்கி வச்சிங்கன்றதுக்கு நாங்கள் எப்படி நம்புறது? அதுக்கு ஆடிட்டிங் சம்திங் நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் ஃபர்ம் வச்சுருக்கோம். அந்த ஆடிட்டிங் ஃபர்ம் தான் அதை ஆடிட் பண்ணுறாங்க. அவங்க அதை ஆடிட் பண்ணி தி மேக் ஷூர் தட் எங்கள்கிட்ட வந்து அந்த ரிசர்வ்ஸ் இருக்குங்கிறத அவங்க பார்த்துக்கிறாங்க. இது எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை, எந்த டியூரேஷனில் வந்து நடக்கும்? நாங்கள் அட்லீஸ்ட் இப்போ 6 months ஒன்ஸ் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் கவர்மெண்ட் இருந்து இப்போதைக்கு கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால தான் இந்த பெரிய கொஸ்டின். இந்த ஆடிட்டிங் வந்து நம்ம எவ்ரி டைம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு காஸ்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆக்சுவலி. பிகாஸ் அதில் டெய்லி கூட ஆடிட்டிங் பண்ணலாம். இஃப் யூ ஹவ் மணி, யூ ஹேவ் தட் மச் மணி. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ். இட்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த பிஸ்னஸ். பிகாஸ் ஆப்வியஸ்லி யூ கான்ட் சார்ஜ் த கஸ்டமர்ஸ் ஃபார் தட். ஸோ அப்போ நாங்கள் என்னன்னா, ஓகே ஃபைன், 6 months we are having an auditing firm. It's a third party auditing firm. They are not involved in எங்கள் கம்பெனியோட ஆடிட்டிங்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் ஃபார்ம், ஆர் ஜஸ்ட் டூயிங் தட். ஸோ அவங்கள வந்து நாங்கள் யாரை வேணாலும் ட்ரஸ்டியாக வைக்கலாம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் தட்ஸ் த ரூல். அதுதான் இப்போ என்ன ரெகுலேஷன்ஸ் கிடையாது, நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கலாம். பட் நாங்கள் we are making sure that we have someone so that everything is perfect for the customers and making sure that, as I said, நீங்கள் எப்போனாலும் உங்களுடைய கோல்டு காயினையும் விற்கவும் செய்யலாம், இல்லை நீங்கள் கோல்டு காயினா ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி எடுத்துக்கலாங்கிற ஆப்ஷனே நாங்கள் கொடுத்துருவோம். சரி, ஆடிட்டிங் பண்ணாங்க, சம் ரேண்டம் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் பண்ணாங்க, உங்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்கும். பட் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னா அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஆன்லைனில் எந்த வெப்சைட்லையும் அவைலபிள் இல்லை. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டி பர்பஸ்? அதுவும் ரீசன் இருக்கு. எஸ், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், இந்த ரூமுக்குள்ள 1 கிராம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யூ நாட் ட்ரை டு பிரேக் இட் அண்ட் கோ இன்சைட் அண்ட் டேக் இட். பிகாஸ் அதை உடைக்கிறதுக்கான டூல்ஸே உங்களுக்கு அந்த 1 கிராமோட ரேட். ஓகே, புரிஞ்சுது. இந்த ரூமுக்குள்ள 100 கிலோ இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த டோரை எப்படி உடைக்கிறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி 10 பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் அதை வந்து டேரெக்டாக வந்து இவ்வளோ கிலோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, அது இவ்வளோ இருக்குங்கிறது இன்றைக்கி டேட்டுக்கு நான் இது பண்ணலை. ஃபியூச்சரில் நான் மறுபடியும் சொல்கிறேன், செபி மைட் ரெகுலேட் ஆர் வில் ரெகுலேட். தட்ஸ் வாட் தே செட் டு அஸ். நாங்கள் ஃபியூச்சரில் கொண்டு வரதுக்கான பிளான் இருக்குது. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் தேர் டிவைசிங் இட் ரைட் நோ. அவங்க இது எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2026 வரலாம், 2027 வரலாம். வரும்போது அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் போதும் சொல்லுவாங்க. விச் we are everybody is okay with. Yeah, exactly. ஏன்னா செபி ரிப்போர்ட் பண்ண எங்க பிரச்சனை இல்லை. We want some authority to account. எல்லாமே ஒரு அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா, எஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சொல்லணும். அப்போ தான் வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடிக்கு கூட எல்லா டிஜிட்டல் கோல்ட் கம்பெனிஸுமே பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, எஸ், எவ்ரி பிக் பிராண்ட்ஸ் ஆர் டாக்கிங் ரைட் நோ. ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி இப்போதைக்கு கிரியேட் பண்ணலாம். செபி கிரியேட் பண்ணுறது 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட நம்ம ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி கிரியேட் பண்ணி அங்கே ரிப்போர்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸோ தட் அது ரிஸ்க்கும் கிடையாது. அதே டைம்ல ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி இருந்துச்சுன்னா something is better than at least யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இட்ஸ் லைக் a self regulated body which involves all the top companies. Everybody is in discussion. 2026ல கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யா, குட். இப்போ இந்த வால்ட்டை பற்றி கேட்கணுன்ற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் 2 வருஷம் 5 வருஷம் அது வரைக்கும் தான் லிமிட். அதுக்கு மேலே எதிரி 8 வருஷம் கூட கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு. 8 வருஷம் 10 வருஷம் கூட ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. ரெடீம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் சார்ஜஸ். பட் என்ன சார்ஜஸ்ன்னு ஓப்பனாக போடல. நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ சொல்கிறீங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? வெரி சிம்பிள். நான் ஒரு மேத் போட்டு என்னுடைய க்ரோத்து, என்னுடைய அந்த மார்ஜின்ஸ் வச்சு நான் ஸ்கேல் பண்ணி இவ்வளோ கஸ்டமர்ஸ் வச்சிருக்கேன்ல, அதில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் ஆர்டரிங் ஆன் ரெகுலர் பேசிஸ் தெரியும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் ரெடீம் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகிடுதுல. அதில் புது கோல்டு வந்து உட்கார போகுது. ஓகே, ஸோ மாமி த ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் இயர்லி. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோ ஆகும். எஸ், கஸ்டமர்ஸ் இன்னும் வர தான் போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து மேபி ட்ரஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், அவங்ககிட்டே இருக்கட்டுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்பேஸ் பத்தாது. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்ஃபேக்ட் we are the first company to say லைஃப் டைம் ஃப்ரீக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணது நாங்கள் தான். ஓகே, நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறோம். இந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த வால்ட்டுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட எங்களுக்கு லைஃப் டைமுக்கு கொடுக்க முடியுது. ஓகே, இட்ஸ் அபவுட் தி வில்லிங்னஸ். இப்போ சிம்பிளாக எடுங்களேன், எனக்கு என் ப்ராஃபிட் தான் முக்கியம், 10 வருஷம் நான் ஃப்ரீயாக தரேன், 11 மாதத்துலேருந்து சார்ஜ் போடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, நம்ம மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தூக்கி அது ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ரோ. அது வந்து எப்படி சொல்கிறதுனா இயர்லி இவ்வளோ காஸ்ட் இந்த வால்ட்டுக்குங்கிற மாதிரி ஒன்று வந்துடும். ஓகே, ஸோ அது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். அதுக்குள்ள பேங்க்ல இருக்கிற லாக்கர் மாதிரி எவ்ரி இயர் திஸ் இஸ் தி சார்ஜ். எஸ், ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நீங்கள் வச்சிருந்தாலும் எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நாங்கள் அதை கவர் பண்ணிக்கிறோம்னு நான் சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் லைக் a benefit for the customers. ஸோ ஒரு 5 million போனால் will it reach the max? இல்லை எவ்வளோ பேர் வந்தாலும் we will do it for free அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் will do it for freeங்கிறத எங்களோட மைண்ட் செட் ஆக்சுவலி. 10 வருஷம் ஒரு கஸ்டமர் ஹோல்டு பண்ணுறங்கிறது பெரிய விஷயம் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அ வெரி இது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 2 years 3 years 5 yearsல ரெடீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சைடில் ஒரு சைடில் வெளியில் கோல்டு டெய்லி வெளியே போயிட்டு இருக்கு எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி தேதியில் இன்கமிங் ஒரு 10% இன்க்ரிமெண்ட் வருதுன்னா எவ்வளோ % வெளியே போகுதுன்னு நினைக்கிறீங்க டெய்லி பேசிஸில்?
அதே 10% ஆல்மோஸ்ட் வெளியே ஓகே. ஸோ ஈக்குவல் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். ஸோ இட்ஸ் பேலன்சிங் அவுட். எஸ் கூட போனாலுமே மேனேஜ் பண்ணி நாங்கள் வால்ட்டை வி கேன் லீஸ் மோர் வால்ட்ஸ் அப்படியே சைடில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஓகே. அதுக்கான ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு சீக்வல்ட் இருக்கு. தேவ் ஹியூஜ் வால்ட் ஆக்சுவலி. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேங்க் கிரேட் வால்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஐ டெல் த நேம் ஆஃப் த பிராண்ட் கோத்ரேஜ். தே ஆர் யூசிங் வெரி ஸ்டாண்டர்ட். இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்டாண்டர்டோ அதுதான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்லேயோ வெப்சைட்டில் மட்டும் கோத்ரேஜ் இருந்தது, இன்னொரு இடத்துல பேங்க் கிரேட் வால்ட்னு மட்டும் போட்டிருந்தீங்க. எஸ். ஸோ அது நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா பீப்புளுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். டெக்னிக்கலி வி கேன் பர்பச்சுவலி அக்கமடேட். ஓகே. பை சான்ஸ் ஒருவேளை வால்ட்டிங் பார்ட்னர் whoever it is, அந்த பார்ட்னர் ஒருவேளை கடையை மூடிட்டாங்க, சம் லாஸ், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அக்வயர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமருடைய கோல்டுக்கு யார் பொறுப்பு? மேபி ஒரு ஃபயரோ, ஃப்ளட்டோ, எர்த்குவேக்கோ, எதுவுமே நேச்சுரல் இதுக்குமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன தான் நாங்கள் பண்ண முடியும்? ஒரு கஸ்டமராக நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லை அந்த இடத்துல இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அது யாரோட காஸ்ட்? ஏன்னா நீங்கள் ஷிப்பிங் பண்ணும்போது எங்கள் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, அந்த காஸ்ட் ஆட் ஆகிடுது. நாங்கள் உங்ககிட்ட வச்சுருக்கும் போது அந்த வால்ட்டிங் நாங்கள் லீஸ் பண்ணும்போது இட் இன்க்ளூட்ஸ் இன்சூரன்ஸோட தான் அந்த வால்ட்டிங். ஓகேங்களா? ஆல்சோ நீங்கள் சொன்னனால நான் சொல்கிறேன், தே டோன்ட் ஓன் த கோல்டு. அந்த வால்ட்டிங் பார்ட்னர் ஸ்டோர் தான் பண்ணுறாங்க. ஓகே. தேர் நாட் ஓனிங் இட். ஸோ அதனால் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா டெக்னிக்கலி தேல் சே ஆல் த கஸ்டமர்ஸ் டேக் ஆல் யுவர் வேல்யூபிள்ஸ் தான் அவங்க சொல்ல முடியும். தே கான்ட் சிம்பிளி சே உள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம் அவங்க சொல்ல முடியாது. சொந்தம்னு சொல்ல முடியாது. திடீர்னு எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா ஒரு ஜென்ரலில் பார்க்கும்போது தோணுது. நான் சொல்லிடுறேன், இதை நம்ம காட்டிடலாம். இந்த சோகால் சீக்வல்ங்கிறது செபியில் ரெகக்னைஸ்ட் ஃபர்ஸ்ட் வால்ட்டிங் பார்ட்னர். ஆக்சுவலி அதை நம்ம காட்டிடுவோம். அதனால தான் நம்ம வந்து வால்ட்டிங்காகவே இருக்கக்கூடிய கம்பெனி அவங்க செபி அவங்கள தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதை நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் டிஸ்பிளே பண்ணிடலாம். அந்த இமேஜையும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது சீக்வலுக்கு. தட்ஸ் வை வி வென்ட் வித் தி பெஸ்ட். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்கவங்க நம்ம போயிடணும். அவங்க அந்த இது இருக்கிறனால chances of that happening is not possible. They can't take it because they have very stringent SOPs. இன்சூரன்ஸும் அவங்களும் போட்டு வச்சிருக்காங்க. மெரைன் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. மீனிங் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஓகே. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபயர். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பார்ட்னர் பேர் அன்வீல் பண்ணலாமா இஃப் இன் கேஸ்? நாங்கள் பண்ண இன்சூரன்ஸ் பார்ட்னர் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ். ஓகே. ஓகே. நாங்கள் பண்ணது வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்காக. அந்த வால்ட்டை நம்ம லீஸ் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி டைப் பண்ணி அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டு வச்சிட்டாங்க. அது அவங்களோட தான். நம்ம அதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அது அவங்களுடைய பார்ட்னர், இது எங்களுடைய பார்ட்னர். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சுனாமி, ஃபயர், தெஃப்ட் எது நடந்தாலுமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கஸ்டமரோட கோல்டை கஸ்டமருக்கு நம்ம சேஃபாக கொடுக்க முடியும். அதுதான் அங்கே இருக்கிற ஹைலைட்டான விஷயம். சரி, இந்த பாட்காஸ்ட்கோட முதல் முக்கியமான காரணமே இந்த ஒரு விஷயம் தான். நான் அந்த கொஸ்டினை கேட்டுறேன். ஆரா கோல்டு அப்படின்றது ஒரு ஸ்கேமா? ஏன்னா நாங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணும் போது எங்களுக்கு பியூரிட்டியில் நாங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ஆர்டரும் பண்ணியிருந்தோம். எந்தெந்த பிளாட்ஃபார்மில் டெலிவரி வருது, என்ன சார்ஜஸ்ன்றதும் சொல்லியிருந்தோம். பட் வந்த கோல்டை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் இங்கே லோக்கல் ஷாப்பில் டெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு கோல்டு 99.99% வந்தது பியூரிட்டி ப்ளஸ் 24 கேரட். இன்னொரு சைடில் 99.92 which is 23.98 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக என்கிட்ட கேட்ட கேள்வியும் சரி, கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒன்று, ப்ளஸ் நீங்கள் பியூரான கோல்டு விற்கலையா அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா 24 கேரட்டில் 3 கிரேட் இருக்குது ஆக்சுவலி. ஓகே. ரைட். அதுவே நிறைய தெரியாது. 24 கேரட்னா நான் ஒன்று தான் நினச்சேன் அப்படிம்பாங்க. 3 இருக்குது. ஓகே. 99.5 24 கேரட் தான் பிஎஸ் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஓகே. 99.9 24 கேரட்னு சொல்கிறாங்க. ஓகே. 99.99 24 கேரட்னு சொல்கிறாங்க. 99.5 பியூர் 24 கேரட் தானா? ஓகே. பட் அது செகண்ட் கிரேட் ஆஃப் 24 கேரட். என்ன டிஃப்ரென்ஸ் வருது இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே? 99.5க்கும் 99.9க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 99.9 அண்ட் அபோவ் வந்து ஃபஸ்ட் இருக்கலே பெஸ்ட்டு, உங்களுக்கு ரீசேல் வேல்யூ பெட்டராக இருக்கும். ஓகே. 99.5 வச்சுருந்தீங்கன்னா மேபி உங்கள்கிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஓகே. பிகாஸ் அதில் 0.5% இருக்கலாம். 100 கிராமுக்கு 1/2 கிராம் உள்ளே வந்து வேறு மெட்டல்ஸ் இருக்கலாம். 99.9ங்கிறது ஃபஸ்ட் குவாலிட்டி. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டிலேருந்து போயிடலாம். பிகாஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். 99.99க்கும் 99.92க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட். ஓகே, சிம்பிள். 99.9ங்கிறது 99.90. ஓகே. 0 போட்டாலும் ஒன்று தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா 99.9ம் 99.90ங்கிறது கூட நினச்சிட்டாங்க. ரெண்டும் ஒன்று தானே. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை 0 போட்டாலும் அது ஒன்று தான். 99.9க்கு மேலே 99.91, 99.92, 93, 94 ஆல் தி வே டில் 99 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே 24 கேரட் தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த 99.99ங்கிறது என்னென்னா அடிஷ்னலாக 3 ஸ்டெப் ஆஃப் ரிஃபைனிங் ப்ராசஸ் போகும். ஓகே. சரிங்களா? அதாவது இட்ஸ் ஈவன் மோர் பியூரர்னு அர்த்தம். ஓகே. பட் வாட் காஸ்ட்னு மேட்டர் இருக்குல்ல. ஏன்னா அந்த 3 ஸ்டெப் ஃப்ரீயாலாம் பண்ணுறதில்ல. அப்போ 99.92, அதாவது நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்தது 99.92. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ சிம்பிள். அதில் வந்து இன்னும் கொஞ்சம்
என்ன சொல்கிறது பியூரிட்டியில் வேறு மெட்டல் இருக்கலாம், மைனரா அந்த 0.08 அப்படின்றது வந்து மேபி வந்து வேறு மெட்டல் இருக்கலாம், விச் இஸ் நெக்லிஜிபிள். ஓகே, நெக்லிஜிபிள் 99.92A 24 கேரட் தான். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் நீங்களும் ஒன்று வாங்கியிருப்பீங்க. இது 1 கிராம் கோல்டு காயின். இதில் நம்ம வந்து 999 மென்ஷன் பண்ணியிருப்போம். பின்னாடி அசே சர்டிஃபிகேட்ல 999 மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ 999 என்ன திடீர்னு புதுசா இதை மக்களுக்கு போய் சேர்த்துடணும். ஆக்சுவலி இதுதான் நான் யோசிச்சேன். நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் 999 என்னன்னு தெரியல. 999 மீன்ஸ் 99.9% அர்த்தம். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் 999 யூஸ் பண்ணாங்க. 9999னா 99.99% அர்த்தம். ஓகே, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது வந்து ஈவன் மோர் பியூரர் நான் சொல்கிறேன். அட் வாட் காஸ்ட்னா யூ ஹேவ் டு பே ப்ரீமியம். ஓகே, ஏன்னா அடிஷனல் ஸ்டெப் ஆஃப் ரிஃபைனிங் பண்ணுறதுக்கு செலவாகும். அந்த செலவு உங்கள்கிட்ட ஆப்வியஸாக அந்த கோல்டில் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு பே மோர். ஓகே, பட் வென் யூ ஆர் ரீசெல்லிங், அதாவது 99.99ஐயும் 99.92ஐயும் நான் எடுத்துட்டு போய் கடையில் விற்கிற மாதிரி ஒரே இருந்தால் ரேட்டு தான் கிடைக்கும். இன்னைக்கு 13,000 ரூபாய் அப்படின்ற பட்சத்தில் இல்லை 13,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஒரு கடையில், நீங்களே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க 13,000 ரூபாய்னா நான் ரெண்டு 13 கொடுப்போம். 13 அது 99.99ங்கிற Extra தர மாட்டீங்களா? எஸ் எஸ். பட் வென் யூ ஆர் பர்ச்சேசிங் யூ வில் பே மோர். why is the difference? பிகாஸ் it went through additional 3 steps. அது ஓகே. இப்போ எனக்கு பியூரான கோல்டுக்குன்றது எக்ஸ்ட்ரா எதுவும் கிடைக்காதுங்களா? இது நீங்க மட்டும் தர்றது இல்லை, எங்கேயுமே கிடைக்காது? எங்கேயுமே கிடைக்காது. அவங்க 24 கேரட்டுக்கு இதான் சார் ரேட்டும்பாங்க. Okay. 49க்கு ஒரு ரேட்டு சார், 39க்கு ஒரு ரேட்டு சார் சொல்ல மாட்டாங்க. ஓகே. அப்போ ஏன் நான் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ரூபா கொடுத்து வாங்கி விற்கும் போது அதே ரேட் வாங்குறதுக்கு 99. ஐ சோஸ் 99.9 இன்டென்ஷனலி. அதுதான் இப்போ நான் கேட்கணும். நீங்கள் இன்டென்ஷனாக கான்ஷியஸாக தான் வந்து 99.92 which is 99.9 வந்து எனக்கு போதும் சொல்லி நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க. 999 என்ன அர்த்தம்னா இதில் மினிமம் 99.9% இருக்கணும். 99.90% இருக்குன்னு நான் கேரண்டியாக சொல்கிறேன்றேன். ஓகே, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் டெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு 99.92 which is more than the promised one. இதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஐயோன்றாங்க. சிம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன். இல்லை அது புரிய வச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த XRF நீங்கள் பண்ணது பேர் XRF டெஸ்டிங். XRFங்கிறதுல இது எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ரேல ஒரு ரே வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ் ஹீட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதில் என்னென்ன மெட்டல் இருக்குங்கிறது ஸ்பெக்ட்ரம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன், XRF எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு கோல்டை டிஃபார்ம் பண்ணாமலே அதோட பியூரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக. டிஃபார்ம் அப்படின்னா இதை நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உருக்காமலே உங்களால் பியூரிட்டி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, குயிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் இதுவே உங்களுக்கு அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் அப்படின்னா இதை மெல்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் ஃபயர் அசே அப்படிம்பாங்க. ஓகே, பின்னாடி கூட நம்ம ASSAYன்னு போடுறோம். அதான் நாங்கள் ஃபயர் அசே டெஸ்ட் தான் பண்ணுவோம். ப்ளீஸ் அசேன்னு சொல்லுவோம். அசே சர்டிஃபிகேட். ஓகே, அந்த அசேயிங்கில் என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி நம்ம காயினை மெல்ட் பண்ணுவோம். மெல்ட்டிங் பண்ணி அதில் இருக்கிற ஒரு போர்ஷனை வச்சு அதில் ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இட்ஸ் 100% அக்யூரேட். அது தப்பே வராது. XRFல ஒரு இப்போ நீங்கள் எடுக்கும்போது 99.92 வந்துச்சு. அடுத்த தடவை எடுத்தீங்கன்னா 99.94 காட்டலாம், அடுத்த தடவை எடுத்தீங்கன்னா 99.93 காட்டலாம். ஆனால் 99.90 கீழே போகாதுங்கிறத நான் ஷுவராக சொல்கிறேன். பட் கேரண்டி நான் கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டுக்கு கீழே போகாது. அதற்கு மேல வரக்கூடியது மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மிஷின்ல மைனர் டிஃபரன்சஸ் வந்து இருக்கலாம். மேக்ஸ்ல நீங்க பட் அது 92 இருந்தாலும் 94 இருந்தாலும் இட் இஸ் பியூர் கோல்ட். இட்ஸ் பியூர். அதுதான் இட்ஸ் பியூர். அதனால நம்ம 99.9 பியூர்னு எழுதிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு நாங்க என்ன பண்றோம், SOP நான் சொல்லிடுறேன். நாங்க ஒரு 1000 காயின்ஸ் இல்ல 5000 காயின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம்னா அந்த ஒரு பேட்சுக்கு ஒன்றை வந்து நாங்க ஃபயர் அசே போட்டுருவோம். ஓகே, எதுக்காகனா ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அதாவது ஒரு லாட் வரும்போது அதுல இருந்து ஒன்னு எடுத்து நீங்க செக் பண்ணிடுவீங்க, மெல்ட் போட்டுருவோம். ஓகே, அந்த காயின் டிஸ்ட்ராய் ஆயிடும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அதை நாங்கள் திரும்ப வந்துடும்ல கோல்டு, அது டிஸ்ட்ராய் ஆகிடும் மீன்ஸ் அந்த டிஃபார்ம் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் திருப்பி அடுத்த மெல்ட்டிங்கில் போட்டு திருப்பி அது வரும். ஸோ அதில் நாங்கள் ஒரு காயினை டிஸ்ட்ராய் பண்ணி அதை நாங்கள் ஃபயர் அசே எடுக்கும்போது 99.9 இருந்தால் மட்டுமே அது கஸ்டமர் பாஸ் ஆகுது. ஓகே, 999 நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். 999 கஸ்டமருக்கு கிடச்சிருச்சு. அந்த மிஷினில் 23.98 காட்டினதுக்கான ரீசனை நான் சொல்லிடுறேன். அது வந்து 99.95க்கு மேலே இருக்கும்போது 23.99 காட்டும். ஓகே, 99.95க்கு கீழே இருக்கும் 23.98 காட்டும். 99.99 வந்து அதை கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அந்த மிஷினை பேசிக்கலி. அப்படி இந்த வேல்யூல இருந்துச்சுன்னா இப்படி காட்டுன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு கேட்குறேன் 11.98 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 கரெக்டுங்களா? அப்போ 23.98 24 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட். இது எந்த கடையில் போய் நீங்கள் கேட்டாலும் ஆமாம் சார் 24 நீங்க சொல்ல வர்றது 23.98 அப்படின்றதுனால 24 அதான் அது 24 தான். அதனால நம்ம விற்கும் போதும் அது வந்து 23.98 இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே காஸ்ட் ரிடக்ஷன் ஆகாது. ஸோ நான் விற்க போனால் 24 கேரட்கான கோல்டு பிரைஸ் என்னவோ அதே தான் கொடுப்பாங்க. கரெக்ட். 3 டைப் ஆஃப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது எது இருக்குங்க? அதான் 99.99 99.9 ஒன்னே ரீசேல் வேல்யூ 99.5ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுவே BS ஸ்டாண்டர்டில் 24 கேரட்டாக தான் சொல்கிறாங்க. ஓகே,
கவர்மெண்ட் இப்போ நான் அந்த காயின் என்கிட்ட இருந்திருந்தா நான் அதை விற்கும் போது எனக்கு 24 கேரட் உடைய ப்ரைஸிங்கை கொடுப்பாங்களா? 24 ப்ரைஸிங்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஓகே, எஸ், பிகாஸ் அதில் என்ன சொல்லுவாங்க, இது 99.5% பியூரிட்டி, உங்களுக்கு ஒரு 0.5% 1% கம்மி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் அந்த பியூரிட்டி ரீசனால் இது எங்களால் அப்படி யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் இதை மெல்ட்டிங் போடணும், எங்களுக்கு அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க பேசிக்லி. இட்ஸ் லைக் பேயிங் தட் இது லேட்டர். அதனால தான் 916 நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி உருக்கி ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி பண்ணுவோம், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1% கழிச்சிக்கிறேன், 2% கழிச்சிக்கிறேன் ஃபைனலாக சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்டையும் தாண்டி ஃபைனலாக உங்களுக்கு வந்து இதில் அழுக்கு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எனக்கு இதில் வந்து ஒரு சேதாரம் இருக்குது, ஒரு 0.5% கழிச்சிக்கிறேன், 1% கழிச்சிக்கிறேன் 916 சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா 916 நல்லா கவனிங்க, 916ங்கிறது கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட். எல்லாமே 916 கரெக்டாக இருக்காது. 9165 இருக்கும், 917 இருக்கும், 9175 இருக்கும், இப்படி இருக்கும். நல்லா கவனிங்க, 916க்கு ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் 91.75 இருக்கிற கோல்டை விற்றீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்களா? தரமாட்டாங்க. சரி, இப்போ இந்த 916னா என்னன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. ஒரு 91 தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நோ ப்ராப்ளம். ஸோ 91.6ங்கிறது கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட், விச் இஸ் கால் 22 கேரட். ஓகே, ஓகேங்களா? அதாவது 91.6% வந்து கோல்டு, பியூர் கோல்டு இருக்கும் அதில். மக்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுமா? கேரட்லேயே சொல்கிறேன், 24 கேரட்னு சொல்கிறோமா? ஒரு பீஸ் ஆஃப் கோல்டை 24 துண்டாக வெட்டினீங்கன்னா அதில் 24மே கோல்டாக இருக்கும். இந்த 22 கேரட்டில் நீங்கள் 24 பீஸ் வெட்டினீங்கன்னா 22 பார்ட்ஸ் வந்து கோல்டாக இருக்கும், மிச்சம் 2 பார்ட் வந்து காப்பர் அண்ட் சில்வர் அலாய், whatever the alloy which is mixing in it. Okay, அப்படி இருக்கும். இதுதான் 22 கேரட் 91.6%. அதுவும் 916ங்கிறது 91.6%, 999ங்கிறது 99.9%, 49ங்கிறது வந்து 99.99%. இவ்வளோதான் கான்செப்ட். இது பர்சன்டேஜில் புரிஞ்சுக்கணும். அது மேபி பர்சன்டேஜில் மென்ஷன் ஆகாத நிறைய பேருக்கு கான்ஷியஸாக புரியல. நான் இல்லை, ஏன்னா இங்கே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்க ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணும் போதுன்றதுனால அந்த கன்ஃபியூஷன் வந்துருக்கு. 1% சொல்கிறாங்க, இன்னொன்று 999 916ன்னு சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல 24 கேரட் 23 கேரட் 24 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் என்னன்றது கிளியராக புரிஞ்சதுன்னா மேபி இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட் டைம் 24லேயே 3 கேட்டகரி இருக்குது, நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னிக்கலி உங்கள் வீடியோவில் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம். கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சம்மந்தமில்லாதவர்கள் இதற்காக ஆரோவோட சிஇஓ மிஸ்டர் என்கே ஆனந்த் என்ன சொல்ல போறாரு, நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காரு. நான் அதுக்கு கீழே வந்து ரிப்ளை பண்ணேன். நானே என்னுடைய ஓன் ப்ரொஃபைல் தான் ரிப்ளை பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நான் ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக் சிஇஓ தான் நான் இப்போவும் இருக்கேன். விச் இஸ் குட் ஆக்சுவலி, பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு டவுட் இருக்குன்ற பட்சத்தில் அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லி எடுத்த ஸ்டெப்பு தான் வந்து இப்போ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரணும். பிகாஸ் இது அவங்க உங்ககிட்ட வாங்குறாங்களோ இல்லையோ, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எங்கே வாங்கினாலுமே அப்படின்ற பட்சத்தில் அவங்க நாளைக்கு விவரமாக இருப்பாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி, தில் மேக் எஜுகேட்டட் சாய்ஸ். எனக்கு தெரியும் சார் 999 என்ன 499 என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் கேப்பை தான் நம்ம பேசிக்லி மோட்டோ ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் இஸ் டு ஃபிக்ஸ் த ஃபினான்ஷியல் கேப். அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாலேஜ் கேப்பை நம்ம சீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கோல்டோட பியூரிட்டியை நீங்கள் செக் பண்ணுறீங்க சரி, பட் அது எங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணலாமே, இதர் உங்களுடைய வெப்சைட்லேயோ உங்கள் ஆப்லேயோ அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கான ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்ல, இஃப் இன் கேஸ் அது உண்மைன்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில். கண்டிப்பாக. ஆக்சுவலி இது பப்ளிக் ரெக்கார்ட் தான், பிஏஎஸ் ரெஜிஸ்டர்லேயே எங்களுடைய லைசன்ஸுக்கான அந்த நம்பர் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். நீங்கள் எங்களுடைய கோல்டுக்கான பிஐஎஸ்சியும் சில்வருக்கான பிஐஎஸ்சியுமே நீங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணுங்கள், எங்களுடைய சர்டிஃபிகேட். இல்லை, ஒரு ஆஸ் எ கஸ்டமராக நான் வந்து உங்கள் வெப்சைட்டில் வாங்கும் போதே நான் அங்கே பார்த்தா எனக்கு இன்னுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை நாங்கள் அடுத்த அப்டேட்டில் அதில் பண்ணிடுறோம். சரி, அதே போல் நான் எங்கள் வீடியோவில் பண்ணும்போது சேஃப் கோல்டுதும் அன்பாக்ஸ் பண்ணோம், உங்களுதும் அன்பாக்ஸ் பண்ணோம். ஒன்றுத்தில் வந்து அந்த பியூரிட்டிக்கு பின்னாடி அந்த சீல் நம்பர்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நம்மளதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து பின்னாடி போட்டிருக்க நம்பர் தான் போடலை, பட் அசே சர்டிஃபிகேட்டை தான் நாங்கள் இதை வந்து கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் அசே தான் பண்ணுறோம். ஸோ வெரி சூன் யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் சீயிங் தோஸ் திங்ஸ். பட் அது பண்ணாதான் அது வந்து 99.9% பியூரு. அது பண்ணலைன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்டர்னலாக எங்களுடைய ரெக்கார்ட்ஸில் எல்லா அந்த அசே சர்டிஃபிகேட் வச்சுக்கோம். அசே சர்டிஃபிகேட்டையும் நான் உங்களுக்கு ஒன்று இதில் டிஸ்பிளே பண்ணிடலாம். இல்லை, என்னென்னா அது உங்கள் கம்பெனி சைடில் ஓகே. ஒரு கஸ்டமராக இப்போ நான் வாங்க பட்சத்தில் எனக்கு நான் வாங்கின கோல்டு பியூரா இருக்கா இல்லையா, எவ்ரி காயினுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ஜான்லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது, அது புது ப்ராசஸாக நாங்கள் வந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் டு கோ இன் அ ரீவேம்ப். ஆப்பாக இருக்கட்டும், வெப்சைட்டு, எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு டூ. ஜான்லேருந்து நீங்கள் வில் ஸ்டார்ட் சீயிங் தோஸ் திங்ஸ், இன்க்ளூடிங் தட் நீங்கள் சொல்கிற அந்த சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வரப்போகுது. ஓகே, எஸ். As of now, I thought it's additional cost for the customers. That's why இப்போதைக்கு பண்ணலை. பட் மற்ற விஷயங்கள் நான் சொன்ன இந்த அசே சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். அதை ஒரு நம்பராக அதில் பிரிண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து வெரி சூன் ஃப்ரம் ஜான் we are going to start. So then onwards everything will be equal பட் அட் அ லெஸர் காஸ்ட். ஓகே, ஸோ நாங்கள் சேஃப் கோல்டில் வாங்கும் போது எங்களுக்கு மேக்கிங் சார்ஜின்னு தான் அவங்க பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் உங்களது நாங்கள் வாங்கும் போது எனக்கு டெலிவரி சார்ஜின் மட்டும் தான் பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய மேக்கிங் சார்ஜை நீங்கள் எப்படி கவர் பண்ணுறீங்க, இல்லை அதை வந்து டெலிவரி சார்ஜ்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் வந்து மேக்கிங் வந்து இன்ஹவுஸ் பண்ணுறோம். ஓகே, ஓன் ஃபெசிலிட்டி. ஸோ அதனால் நாங்கள் தனியாக சார்ஜ்லாம் பண்ணல. மேக்கிங் சார்ஜ் யார் போடுவாங்க கேட்டால், இஃப் தேர் சம் ஒன் ஹூ இஸ் மேக்கிங் இட் ஃபார் யூ, தே வில் சார்ஜ் யூ
தென் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு சார்ஜ் த கஸ்டமர் ஃபார் த சேம். ஓகே ரைட். ஸோ எங்களுடைய இதில் வந்து நாங்கள் ஓன் மின்டிங் வச்சுருக்கறனால எங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் அது. ஓகே. நான் 1,00,000 காயின் அடித்தாலும் எனக்கு ஒரே காஸ்ட் தான், ஒரு காயின் அடித்தாலும் ஒரே காஸ்ட் தான். ஸோ அது நாங்கள் அப்படியே அந்த காஸ்ட் மெயின்டெனன்ஸில் அப்படியே நாங்கள் பண்ணிடுறோம். அது எங்களோட மார்ஜின்லேயே நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிடுறோம். வி ஆர் நாட் கேரி ஃபார்வர்டிங் இட் டு டெலிவரி சார்ஜ் ஆர் எனிதிங் லைக் தட். எஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்க கோல்டை ஆடிட் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் எப்பயாச்சும் தெர் இஸ் மிஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷனில் நடந்திருக்கா? ஏன் நடக்காதுன்னா நாங்கள் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிடே ரீகன்சில் பண்ணுவோம். ஓகே. ஈவன் இன்ஃபேக்ட் ஜுவல்லரி ஷாப்ஸே எவ்ரிடே ரீகன்சில் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லா ஜுவல்லரியும் வெளியே போனதுக்கப்புறம் அந்த நைட் அவங்கலாம் 9 o'clock 10 o'clock கடையை ஷட் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஒர்க் நடக்கும், 1 hour நடக்கும். அது ஆக்சுவலி இன்றைக்கி எவ்வளோ வெளியே போயிருக்கு, அவுட்புட் எவ்வளோ, இன்புட் எவ்வளோ, டெய்லி பேசிஸில் டெய்லி பேசிஸில் டேலி ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் அது வந்து அவங்களுக்கு ஈஸி சீம்லெஸ் ப்ராசஸ் இருக்கிறதுக்காக நாங்கள் அதை பண்ணிடுறோம் ஃப்ரெண்டு. ஓகே. அவங்க ஆல் தி அவுட் டு ஜஸ்ட் வெரிஃபை இஃப் தட் இஸ் எவ்ரிதிங் கரெக்ட். மிஸ்மேட்ச் ஆகாது. இன்ஃபேக்ட் சர்ப்ளஸ் தான் ஆகும். நான் சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி 1 கிலோ விற்றுருக்கு அப்படின்னா 1 கிலோ 100 கிராமாக இருக்கலாமே தவிர 999 கிராம்னு ஆகாது. அதை நாங்கள் வி மேட் ஷுர் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இன்றைக்கி தேதியில் செபி ரெகுலேஷன்ஸ் டிஜிட்டல் கோல்டுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டிஜிட்டல் கோல்டை ஒரு காமன் மேன் எப்படி நம்புறது, இல்லை ஏன் நம்பணும்? நான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். லைக் ஐ கேன் கிவ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம். இப்போ செபி இல்லை, அப்போ நாங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறோம், கஸ்டமர்ஸும் அவங்க சில ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிட்டோன்னு நான் சொல்கிறேன். என்ன மாதிரி பண்ணலாம்? அகைன் நான் தான் சொல்லிட்டேன் 1:1 பேக்டுன்னு சொல்கிறோம். அப்போது சரி ஓகே, உங்களோட ரிஸ்க் ஆப்டிடேட் வச்சுக்கோங்க. 1 கிராம் 1 கிராம் வந்தோடனே காயின் ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து உங்களோட அதிகபட்ச ரிஸ்க் வந்து அந்த 13,000 ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் 1 கிராம். நீங்கள் ஆர்டர் பண்ண உங்களுக்கு டெலிவரி நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆல்மோஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ டெக்னிக்கலி இப்படி பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் ஆல்மோஸ்ட் 0 ஆகிடுது. பட் அந்த கேல்குலேஷன்ஸ் நான் வாங்கினப்போ போட்டு பார்த்தோம். நாங்கள் வாங்கினதுக்கும் 300 ரூபா அந்த சார்ஜஸ் வச்சு பார்க்கும்போது விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2.45%, 2.4%. நாங்கள் ஒரு கிராம் வாங்கினேன். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நானே சொல்லிடுறேன். ட்ரை டு பை இட் அஸ் 5 grams. 5 கிராமுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 5 கிராம் பாரா வாங்கிட்டீங்கன்னா 5 கிராமுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 600 rupees அவ்வளோதான். ஓகே. 1 கிராமுக்கு 300 நீங்கள். ஸோ 1 கிராமுக்கு தான் 300 rupees. 1 கிராம் தான் ஹையஸ்ட் ப்ரீமியம் செல்லிங் ஆல்சோ. அதுதான் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியமும் ஜாஸ்தி. இல்லை எங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது தான். இப்போ எங்களுக்குமே நாங்கள் ஒரு இடத்துல வாங்குறோன்ற பட்சத்தில் விச் இஸ் கோல்டுன்ற பட்சத்தில் 1 கிராம் சேர்ந்தால் ஃபஸ்ட்டு டெலிவரி எடு நம்ம கையில் வரட்டும், சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்போம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த 2 கிராம் ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி இன் ப்ரொடக்ஷன், பட் இந்த 2 கிராம் வந்து ஜஸ்ட் 450 rupees. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இட் வில் மேக் மோர் சென்ஸ் ஃபார் யூ. நீங்கள் சொன்னீங்களா 300 rupees 1 கிராமுக்கு, 2 கிராம் வாங்கும்போது உங்களுக்கு 450 தான் வரும். ஓகே. அகைன் இட்ஸ் லெசர் காஸ்ட். இல்லை 5 கிராம் போகணுன்னா 5 கிராம் போய்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் இந்த அடுத்து இன்னொரு 4 கிராமும் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கான டினாமினேஷன்ஸ் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், லோவர் டினாமினேஷனில் கூட. இன்ஃபேக்ட் ஒன் மோர் ஃபன் ஃபேக்ட், 0.5 கொண்டு வரலாமானும் ட்ரை பண்ணுறோம். பட் ப்ராப்ளம் அகைன் 0.5 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு பெரிய சங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் ஹைலைட் பண்ணிடுறேன், இந்த 1 கிராம் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க போனீங்கன்னா யூ வில் எண்ட் அப் பேயிங் மோர். லெட்ஸ் அஸ்யூம் தட் இந்த 1 கிராம் நான் ஆஃப்லைனில் வாங்க போகிறேன், நான் ட்ரை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு ஒரு இன்டைரக்ட் உங்களோட ட்ராவல் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. கடைக்கு போய்ட்டு வரதுக்கு 100 ஆட்டோ சார்ஜ் ஆகுது, மினிமல் எடுத்துக்கலாம் 200 ஆகுது. உங்கள் டைம் 1 hour or 2 hour ஆஃப் யுவர் டைம் இஸ் கான். டைம் இஸ் ப்ரைஸ்லெஸ். பட் அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம், அதுக்கு ஒரு 200 வச்சுக்காங்க. இல்லை நான் அந்த சைடு போகும்போது வாங்குறேன், சரி அப்போ 0ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் மேக்கிங் சார்ஜ் பே பண்ணி தான் வாங்க முடியும். 1 கிராமுக்கு அவங்க ஆவரேஜாக நான் போடுறத சொல்கிறேன் 450 to 600 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, டிபெண்டிங் ஆன் த ஷாப் யூ பை ஃப்ரம். ஓகே. அதுக்கு கம்மியாக கூட இருக்குது. எவ்வளோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஷாப். அதுவுமே நாங்கள் மல்டிபிள் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது நாங்கள் மல்டிபிள் ஆப்பை செக் பண்ணும்போது மல்டிபிள் ஷாப்ஸ்லையும் விசாரித்தோம். ஓகே. பிராண்டடாக ப்ரீமியம் கார்பரேட் கோல்ட் ஷாப்ஸில் நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் 450, 500, 600 கம்மி கிடையாது பர் கிராம். பட் தெரிஞ்ச மற்ற ஷாப்ஸ் லோக்கலில் இருக்கக்கூடியவங்க அவங்க மினிமல் எடுத்தால் கூட 350 ரூபா 300 இருக்கும். 100 rupees. எனக்கு தெரிஞ்சு 100 rupees மேக்கிங் சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்கன்னா பில் தராங்களா அப்படிங்கிறது ஒன்று பார்த்துக்கங்க. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் சொன்ன இந்த ஹைப்பர் லோக்கல் ஷாப்ஸில் வந்து 24 கேரட் வச்சுருது இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். 22 100 அக்ரி பண்ணிக்கிறேன். 24 வச்சிருக்க மாட்டேன். 24 வச்சிருந்தா கண்டிப்பான முறையில் நான் சொன்ன ப்ரைஸில் போடுவேன். ஓகே. Yeah, that is what I want to highlight. Okay, thanks for clarification. I was constantly thinking 100 ரூபாய் 24 கேரட் யார் மேக்கிங் சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. Most of the shops-ல வந்து 22 கேரட் தான் வந்து 10 கடை போனா 8 கடையில் இருக்காது. சரி, இப்போ எனக்கு என்னன்னா 24 கேரட் கோல்டு உங்ககிட்ட வாங்கினேன், அந்த 1 கிராம் காயின் நான் 12,000 வாங்கிட்டேன், திரும்ப உங்ககிட்ட விற்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன மார்ஜினில் அதை ரிட்டர்ன் எடுத்துப்பீங்க? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? நீங்கள் என்றைக்கு கொண்டு வந்து எங்களோட ஃபிசிக்கல் கோல்டு எங்கிட்டே கொடுக்கலாம். எல்லா காயின்லையுமே நாங்கள் பின்னாடி வந்து லைஃப் டைம் பைபேக் கேரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ இப்போ லைஃப் டைமாக எனக்கு ஒரு சேஃப்டி இருக்குது, நான் எப்போ வேணாலும் உங்ககிட்ட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசம்ஷனுக்காக எடுத்துக்கலாம், நான் இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு 1 கிராம் கோல்டு உங்ககிட்ட வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சரி, 2 வருஷத்துக்கு அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன், திரும்ப 10,000 ரூபாய்க்கே கோல்டு விற்குதுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக.
அப்போது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு எங்கிட்ட வாங்க மாட்டீங்க இல்லைங்களா? கரெக்ட். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் வாங்குவீங்க? கோல்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபிசிக்கலாக Physically-ஆ உங்ககிட்ட வாங்கி எங்கிட்டே கொடுத்ததை 1%ல நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நான் ஆரா கோல்டில் வாங்கினதை மட்டும் தான் உங்ககிட்ட விற்க முடியும். நான் வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட விற்கணும்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. எஸ் கரெக்ட். 24 கேரட் நான் ஆரா கோல்ட்லேயே வாங்கினா கூட எந்த கடையில் விற்றாலுமே அது 24 கேரட்ன்றதால அந்த ப்ரைஸை கொடுத்துருவாங்க. ஸ்ப்ரெட் இருக்கும். அவங்களோட ஸ்ப்ரெட் என்னவோ அந்த மினிமம் ஸ்ப்ரெட் இருக்கும். மினிமம் ஸ்ப்ரெட் உங்ககிட்ட இருக்கும்போது அந்த 1% கொடுக்கும்போது அது கம்மி. வேற இடத்துல இருக்கும். டிபெண்டிங் ஆன் த ஷாப் அது மேபி 1%-ஆக இருக்கலாம், இல்லை அதிகமாக கூட இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் த ஷாப். அதுவும் நம்மளால சொல்ல எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த நாள் ஒரு காயின் நான் வாங்கிட்டேன், என்கிட்ட டெலிவரியும் வந்துருச்சு, நான் அப்படியே ரொம்ப நாள் வச்சிருக்கேன். சரி, பிரிக்காமல் இப்படியே நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்த மாதிரியே கொடுத்து மேலே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்ற பிரச்சனை அப்படியே உங்ககிட்ட கொடுத்தா அப்பயும் அதே 1%-ஆ இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும்? நாங்கள் அப்படியே அன்றைக்கி இருக்கிற என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் தான் நாங்கள் வாங்கிப்போம். இப்போ நான் பிரித்ததுக்கும் பிரிக்காததுக்கும் அந்த 1% எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்? ஸோ பேசிக்லி அகைன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை நீங்கள் அப்படியே சேம் டெம்பரேச்சர் வச்சுருக்கும் போது அந்த கோல்டோட அந்த மின்ட் கண்டிஷன் சொல்லுவோம், அந்த மின்ட் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுது. ஸோ எங்களால் இதை வந்து அப்படியே ரீபர்பஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். எங்களோட ஒரு மின்டிங் இன்னொரு மின்டிங் போக தேவை, அந்த ரீசன். ஸோ அந்த காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகுது, அது எங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறீங்க. இப்போ என்னால் வந்து 22 கேரட் கோல்டும் 1 கிராம் காயின் வாங்க முடியும், அதே நாள் 24 கேரட்டும் 1 கிராம் காயின் வாங்க முடியும். ரெண்டுமே எனக்கு வாங்குறதுக்கு ஐ எம் ஓகே. சரி, மேபி மல்டிபிள்ஸாக வாங்குறேன் இல்லை சிங்கிள் காயினாக வாங்குறேன். சரி, பட் என்னோட ஒரு யூஸராக ஃபியூச்சருக்கு எனக்கு நான் எந்த காயினை வாங்கினா பெட்டராக இருக்கும்னு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு எந்த காயின் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒய் 24 கேரட்? பிகாஸ் ஆஃப் த ரீசேல் வேல்யூ ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் 24 கேரட்டாகவே அக்குமுலேட் பண்ணி ஒரு 100 கிராம் வந்துட்டீங்க. ஓகே, இது வந்து ஒரு 100 கிராம் பார். இந்த 100 கிராமை வச்சு எவ்வளோ, இப்போ நான் நகை தான் செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். இந்த 100 கிராம் வச்சு நான் நகை செய்யும் போது எனக்கு 108 கிராமுக்கு நகை செய்ய முடியும். காட் இட். கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு எக்ஸ்ட்ரா அதில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் த அலாய் கோல்டோட ரேஷியோ வந்து குறைய போகிறது கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஆட் மற்ற இதுதான் ஆட் ஆக போகுது. ஸோ அப்போ நமக்கு அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கம்மியாக வரும். எஸ் கரெக்ட். ஸோ செபி இப்போ டிஜிட்டல் கோல்டை பற்றின ஒரு காஷியஸ் மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. வார்னிங், வாங்குறவங்க பார்த்து வாங்கிக்கோங்கப்பா, நாங்கள் ரெகுலேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன கேள்வினா, செபியை என்ன தடுக்குது இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு? நான் என்ன கேட்குறேன், அந்த சர்க்குலர் விட்டதுக்கு நாங்கள் ரெகுலேட் பண்ண போகிறோம்னு சர்டிஃபிகேட் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாங்கள்லாம் வி ஆர் வெல்கமிங் இட். பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் நாங்களும் சொல்கிறோம். 2022 நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வேலையை நாங்கள் பண்ணோம். இல்லை, இப்போ என்ன தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் இந்த ஃப்ரேம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாட் குட் பி த ரீசன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? கமோடிட்டிஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமோடிட்டிஸ் இன்னைக்கு இது கமோடிட்டிஸ் கேட்டகரியில் வருது, அதுதான் ரீசன். ஓகே, செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் அவங்களால இன்னைக்கு டேட்டுக்கு ரெகுலேட் பண்ண முடியும். சரிங்களா? மேபி அவங்களோட பாலிசியை ரீஃப்ரேம் பண்ணி பாலிசியே அவங்க மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை, நியூ பாலிசி இஷ்யூ பண்ணி இந்த மாதிரி இது எங்கள் கேட்டகரிக்கு கீழே வரும்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணால் சந்தோஷம். பிகாஸ் இஃப் இட்ஸ் ரெகுலேட்டட் இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். ஆக்சுவலி இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். இன்ஃபேக்ட் நான் அதான் சொல்கிறேன், ரெகுலேட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணும் அவசியம் கிடையாது. சிம்பிளாக சார் இது ரெகுலேட்டட் சார் நீங்கள் வாங்கிக்கோங்க சார்னு சொல்லிட்டு போயிடலாம். என்னோட எஃபர்ட் 50% குறைஞ்சி. ஸோ ஒருவேளை நாளைக்கு செபி வந்து ஓகே நீங்கள் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும், மந்த்லி ஆடிட்ஸ் பண்ணணும், ப்ரைஸிங்கோட கேப் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, பியூரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இப்போ நான் கேட்ட இவ்வளோ கேள்விகளுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? பாதிக்கப்படாது. நாங்கள் எஸ்ஓபிஸை ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். வாட் எவர் த ஃப்ரேம் ஒர்க் தேர் சேயிங், எது இதெல்லாம் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமாங்கிறத நாங்கள் கரெக்டாக இன்ஷூர் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். அதான் சொன்னேன், எதை பண்ணணுமோ அதை பண்ணிடணும், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அதில் எதுலையுமே இந்த கட்டிங் கார்னர்ஸ் வி நெவர் டூ. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபியூச்சரில் செபி நான் இப்போயே சொல்கிறேன், இந்த வருஷம் நாளைக்கே வந்தாலும் சந்தோஷம் நான் சொல்கிறேன். எப்போவே ஒரு பாலிசி அவங்க ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுப்பாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நாங்கள் அந்த 6 மாதத்தில் எல்லாத்தையுமே எங்களுடைய எஸ்ஓபிஸையும் சரி எங்களுடைய ஆப்ரேஷன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாடிஃபை பண்ணி வி வில் மேக் ஷூர் தட் வி ஆர் 100% கம்ப்ளைண்ட். நாங்கள் கம்பெனி 2022 ஸ்டார்ட் பண்ணும்போது அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏதாவது ரெகுலேஷன் இருக்கான்னு கேட்டால் அட் த மொமெண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் பிக் இனஃப் தான் அவங்க சொன்னாங்க. ஓகே, ஆனால் இப்போ இன்னைக்கு பிக் இனஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க சர்க்குலர் விடுற சிச்சுவேஷன் வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன் இந்த சர்க்குலர் இந்த டைமில் விடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் இண்டஸ்ட்ரியிலிருந்து பரவலாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, போன வருஷம் அக்டோபர், அதாவது போன வருஷம் உள்ள தீபாவளிக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கும் இடிஎஃப்ல ட்ராப் இன் வால்யூம்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும்ல. இதில் வந்து அந்த ட்ராப் இன் வால்யூம்ஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரொஜெக்டட் வந்து ரீச் ஆகல. இது எதுவும் அனுமானமா இல்லை உண்மையாகவே இல்லை ஃபேக்ட் இல்லை, இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேசின விஷயங்கள். லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரொஜெக்டட் ரீச் ஆகல. இப்போ வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் 30% கூட, இந்த வருஷம் 50% கூட, இப்படிலாம் அவங்க போனோம். அவங்க அப்படி பிளாட்டோ ஆகுது. பிளாட்டோ ஆகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன இந்த வருஷம் தீபாவளிக்கு வரலன்னு பார்த்தா அங்கே இருக்கிற வால்யூம் எங்கேயோ டைவர்ட்டாக எங்கேயோ போகுதுன்னு பார்த்தது டிஜிட்டல் கோல்டுக்கு போகுது. அகைன் இது நான் டைரக்ட் அட்டாக் இல்லை, செபிக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆக்சுவலி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ஸ்பீக்கிங் இன்சைடர் ட்ரேடிங் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இல்லைன்னு யாராவது மறுத்து சொல்ல முடியுமா? இருக்குது.
ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஃபேண்டசி கேமிங்கை பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ணுற ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒய்ஃப் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வித்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. இது எப்படி கோயின்சிடென்ஸா இல்லை வந்து லக்குன்னு சொல்லுவாங்களா? ஆக்சுவலி நசாரா டெக்னாலஜிஸ் அந்த கம்பெனிலேருந்து தான் மொத்தமாக அவங்க எக்ஸிட் ஆனாங்க. நானும் வச்சிருந்தேன். நான் அதுக்கு 1 month பிஃபோர் நான் விற்றேன். உங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா? இல்லை ஓகே. அதில் 1 month அப்புறம் இல்லை, ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் விற்றேன். ஜுன்ஜுன்வாலா கிராஷ் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கிராஷில் நான் விற்றேன். அப்போ நீங்கள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரில் போயிட்டீங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அது ஒன் ஹூ காட் அஃபெக்ட். இந்த விஷயத்தில் அவங்க பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு சனிக்கிழமை சாயந்தரம் எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையே ஒரு சர்க்குலராக பாஸ் பண்ணி சனிக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு அவங்க விடணுங்கிறதுல இப்படி தான் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல. அப்போ ஒரு வேளை இதுதான் ரீசனாக இருக்கும், ஃபண்ட் ஹவுசஸோட ப்ரெஷர்னால தான் அவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா இதனால் யார் பெனிஃபிட் ஆகிறாங்க? ஏன்னா கடைசி வேர்டு இருந்துச்சு, எங்களுக்கு கீழே இந்த ETFஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வரும், அதில் பண்ணிக்கோங்கிறது சேர்த்து போட்டு. பட் ஆக்சுவலி செபி இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததும் வந்து ஒரு பிக்கஸ்ட் வேக்கப் காலாக தான் நான் பார்க்குறேன். விச் இஸ் குட் ஃபார் போத் தி கம்பெனிஸ். நல்ல விஷயமா பார்க்குறேன். விற்கிற டிஜிட்டல் கோல்டு விற்கக்கூடியவங்களுக்கும் சரி அண்ட் மக்களுக்குமே சரி விழிப்புணர்வு. எஸ், ட்ரூத் இதுதான் அப்படின்றத ஓப்பனாக இப்போ மக்கள் தெரிஞ்சிச்சுன்னா தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன்ஸ். இது இன்னும் அவேர்னஸை கூட்டுதுன்னு நான் எக்ஸாக்ட்லி. அவங்க பண்ணது தப்பு நான் சொல்லலை, அதை வந்து அதை சொல்லலை, பேனிக் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்களோ. அதை புதுசாக பார்த்தவங்களுக்கு இட்ஸ் கிரியேட்டட் அ பேனிக். என்ன ஆச்சுன்னு சொல்லவா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து சேவ் பண்ணி 11 கிராம் சேவ் பண்ணியிருக்காரு. நியூஸை பார்த்த உடனே பயத்தில் பேனிக் செல் பண்ணுறாரு. அவர் வித் அன்னைக்கு ரேட் வந்து 12,000 செல்றாரு. இன்னைக்கு ஹோல்டு பண்ணியிருந்தாரு 13,000 செல்ற இருக்குமே. அவர்கிட்ட நான் கேட்கவும் செஞ்சேன், இல்லை சார் நியூஸை பார்த்தா பயத்தில் வித்துட்டேன் சார் அப்படின்றாரு. சரி, இப்போ இந்த செபியோட நோட்டிஃபிகேஷன்ல இருந்தே அடுத்ததாக எல்லாருக்குமே பாப்பப்பான ஒரு கொஸ்டின் அண்ட் ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன். வாட் இஃப் நான் வாங்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள் ஃபேமை சொல்ல ஒரு 123 ஃபார்ம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தது. ஸோ அந்த கம்பெனியில் நான் டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டேன். 123 கோல்டு ஆப் கிராஷ், க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெப்சைட் இல்லை, கான்டாக்ட் எங்கேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னோட நிலைமை என்ன? நான் வாங்கினேன், எனக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? ஓகே, போலீஸோ கோர்ட்டோ போகிறது மட்டும்தான் எனக்கான ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷனா, இல்லை வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது எனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரிகாஷனரி என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சோ கால்டு இந்த 123னா அந்த 123 ஆப்போட கம்பெனி நேம் என்னன்னு பாருங்கள். அந்த கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க MCAல இருக்காங்களான்னு பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் ப்ராப்பராக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா அவங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி MCAல இருந்தால் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ராப்பராக எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் MCAல வருவாங்க. ஓகே, அதில் ROCன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸ் இருக்கணும், இன்க்ளூடிங் அட்ரஸ், அந்த டைரக்டரோட அட்ரஸ், டைரக்டர் நேம், டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது, DIN. இட்ஸ் யூனிக் நம்பர். பேன் கார்டு, ஆதார் கார்டு ஒன்ஸ் ஒன் லைஃப் டைம் வாங்கிட்டீங்கன்னா அந்த DIN நம்பர் நீங்கள் எத்தனை கம்பெனி ஓப்பன் பண்ணால் அந்த DIN இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அ சிங்கிள் பர்சன் ஹேவிங் ஹவு மெனி கம்பெனிஸ். இந்த மாதிரி அளவுக்கு டீடைல்ஸ் கவர்மெண்டோட ஓப்பன் போர்ட்டல் அவைலபிள். ஸோ இப்போ ஆதார் கோல்டு தான் அங்கே இருக்குது. எஸ், தட் இஸ் மொய் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். சரிங்களா, போய் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது GSTயில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, GST நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொண்டு போய் நீங்கள் GST போர்ட்டலில் பார்த்து இவங்க ஃபைலிங் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி கரெக்டாக GST ஃபைல் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது போக BIS, நான் சொன்ன மாதிரி அந்த BIS சர்டிஃபிகேஷன் நம்ம காட்டுறோம். அதே மாதிரி அது BIS போர்ட்டலையும் அவங்களோட கம்பெனி நேம் BIS சர்டிஃபிகேஷன் நம்ம ஆப்லேயும் வெப்சைட்லேயே இருக்குங்களா? எஸ், போட்டிருக்கீங்க. சர்டிஃபிகேட் போர்ட்டலில் நான் சர்டிஃபிகேட் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம காட்டிடலாம், அடுத்து ஆப்லேயும் காட்ட போகிறோம். ஸோ இப்போ MCA பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் ஆடிட்டிங் ஃபைல் பண்ணுறாங்களா, GST ஃபைல் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிட்டா இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் கம்பெனி தான் பண்ணுவாங்க. ஸோ கால்டு யாரோ இதையும் தாண்டி இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ கம்பெனி இல்லை, அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 123ங்கிறவன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னா த ஒன்லி லீகல் வே டு டூ இட் இஸ் நீங்கள் சொன்ன அதே தான் ப்ரொசீஜர். போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் கோர்ட். இதுதான். எஸ், செபி இருந்தாலும் அதுதான் ரூல். செபி இருந்தாலும் அதையும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். செபி உங்களுக்காக அதை பண்ணுவான், இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். அதாவது செபி போன்ற ஏதோ ஒரு பாடி வந்து அங்கே இருக்கணும்னு யோசிக்கிறதுக்கான காரணம் மேபி இந்த மாதிரி நடக்கக்கூடிய சான்சஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ. ஏன்னா இருந்தே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விதமான விஷயங்கள் நடக்குது. அப்போ இல்லாமல் இருந்திருந்தா அப்போ இங்கே இல்லை. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. கரெக்ட். அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போது டிஜிட்டல் கோல்டு கம்பெனிக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஜுவல்லரி ஷாப்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபிசிக்கலாக இருக்கும்போது மேபி அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, ஊரே எனக்கு புதுசுனாலும் அந்த ஊரில் அந்த பில்டிங் அவங்கள்தான் இருக்கலாம், 10-15 வருஷமாக இருந்திருக்கலாம். பர்செப்ஷன் தான். எஸ், எக்ஸாக்ட்லி. அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். அந்த ஜுவல்லரி ஷாப் இப்போ மூடிட்டு போனால் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்? நான் வாங்கின ஜுவல்லரி எடுத்துகிட்டு போய் நான் வேறு கடையில் கொடுத்துருவேனே. ஜுவல்லரி ஷாப்பை மூட்டு போய்ட்டு நீங்கள் சிட்டு போட்டிருக்கீங்க, நகை சிட்டு போட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் கோல்டை வாங்கிட்டீங்கன்னா ஓகே. நீங்கள் கேட்குற சொல்யூஷன் வந்து ஆன்லைன்லேயே இருந்து அவங்க க்ளோஸ் பண்ணால் என்னன்னு கேட்குறீங்களா? விச் இஸ் சேம் ஈக்குவல் டு ஒரு டிஜிட்டல் ஃபிசிக்கல் ஜுவல்லரி ஷாப் வேர் நீங்கள் சிட்டு போட்டிருக்கீங்க, 12வது மாதத்தில் வாங்கிக்கலாம்னு சொல்லி பணம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனால் என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் யூ ஹேவ் டு ஃபாலோ ஹியர் ஆல்சோ அட் த மொமெண்ட். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கேயுமே இருக்குது. கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர், ரிகவர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் என்னன்னா
இன்னைக்கு தேதியில் பார்க்கும் பொழுது லோக்கலாக ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மேபி 0.1% கூட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. கரெக்ட், விச் இஸ் எக்ஸாக்ட்லி வை வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு புட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஆக்சுவலி குட். அது எந்த இடத்துல வருது? சென்னையில் தான். ஓகே, எஸ், பிகாஸ் மக்களுக்கு வந்து இந்த கோல்டு காயின்ஸ்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் இல்லாமல் பையிங் செல்லிங்கும் இருக்கும். அங்கே பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அதுக்கான செக்யூரிட்டி எல்லாமே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். 2026 பார்ப்பீங்க, இப்போவே சொல்கிறேன். குட். ஓகே, நாங்கள் வாங்கின கோல்டு உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் மாதிரி நம்ம அமௌண்ட் இருக்குது, அவங்க ரொட்டேஷன் விடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷனில் விடுறீங்களா இல்லை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை பற்றி என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணலை. அதனால தான் நாங்கள் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே நாங்கள் கொடுக்குறதும் கிடையாது. உங்கள் 1 கிராம் 1 கிராமாக தான் இருக்கும். என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அன்றைக்கி டேட் நீங்கள் விற்று வேணால் பணமாக எடுத்துக்கோங்க. ஸோ பியூர்லி கோல்டு அண்ட் சில்வரோட அப்ரிசியேஷனில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டில் பண்ணோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற சொல்ல வரேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி பிஸ்னஸ் போய் ப்ராஃபிட் ஈட்டும் பட்சத்தில் அவங்களுக்கு கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம், ஆனால் அங்கே வர்றது வந்து ஷார்ட் ஃபால் ஆகுதுன்னா இட்ஸ் அ ரிஸ்க். ரிஸ்க்கே இல்லாமல் எங்கேயுமே ரிஸ்க்கு கிடையாதுங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் கொடுக்க போகிறோன்னா உங்களுக்கு அதில் ரிஸ்க் இருக்கிறனா ரிஸ்க்கில் நீங்கள் பங்கு போடுறதுனால தான் உங்களுக்கு அந்த பங்கு எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது என்னென்னா, எனக்கு தங்கமே ஆவரேஜாக 12% கொடுத்துருது சிஏஜிஆரில். இல்லை போன வருஷம்லாம் 55%, இந்த வருஷம் 55% கொடுத்துரு, அதுக்கு முந்தின வருஷம் 45% கொடுத்துருச்சு. அதுவே இவ்வளோ கொடுக்கும்போது நான் எதுக்கு இந்த அடிஷ்னல் சம் பர்சன்டேஜுக்காக என் கோல்டை போய் பணையம் வைக்கணுங்கிறதுல நான் கிளியராக இருக்கேன். ஸோ உங்கள் கோல்டாகவே தான் அங்கே உட்காந்துருக்குது, அது ரொட்டேஷன் ஆகாது. அண்ட் உங்கள் ஆப்பில் அதை கொண்டு வர மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் more important than slight extra profit. ஸோ இஃப் இன் கேஸ் அந்த வாங்கின பர்சனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுது சம்திங் அப்படின்ற பட்சத்தில் கிளைம் பண்ணுறதுக்கு நாமினி ஆட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து நான் பார்க்கல. இருக்குங்க ஆப்பில் இருக்குது. அப்படியா? ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, அது யார் உங்களுக்கு நீங்கள் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், அதர்னு கூட இருக்குது. ஃப்ரெண்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு த ஆக்சுவல் ஓனர், அவங்க ஃபோனை ஆப்வியஸ்லி அவங்களோட க்ளோஸ் ஸ்கின்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. அவங்க எடுத்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு தெரியும், ஓ இந்த ஆப் இருக்குது, அப்போ இந்த ஆப்பை போய் ரீச் அவுட் பண்ணி அவங்கள்ட்ட என்ன இருக்குங்கிறத கிளைம் பண்ணி அவங்களோட நேம் இங்கே மேட்ச் ஆகும். டீடைல்ஸ் இங்கே கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். ஸோ whoever it is நாமினி கொடுக்குறது பெட்டர். நாமினி கொடுத்தாங்கன்னா அந்த நாமினி டீட்டெயில் இருக்கிறவங்களும் ஆப்வியஸ்லி they have to establish the டெத் ஆஃப் டெமைஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். ஏன்னா சும்மா வந்துட்டு நான் தான் நாமினி உயிரோட இருக்கும்போது அவரோட அக்கௌண்ட்ல கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணுவாங்க. கஸ்டமர் சப்போர்ட்டில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நாங்கள் பேஸ்ட் ஆன் தட் தே கேன் கிளைம் இட். வி ஹேவிங் தட் ஆப்ஷன் ஈவன் ரைட் நவ். ஆரா கோல்டில் ஒரு யூசர் இந்த அளவுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்குன்ற மாதிரி ஏதாச்சும் கேப் வந்து வச்சுருக்கீங்களா? மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு? எவ்வளோ வேணாலும் கேஒய்சி பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10 ரூபாய்னாலும் கேஒய்சி கம்பல்சரியா? இல்லை, 10 ரூபாய்க்கு கம்பல்சரி கிடையாது. ஓகே, நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருக்கோம் 1 lakh வரைக்கும். அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலைனாலும் அது கேட்கும் கேஒய்சி பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் அன்லிமிட்டட். ஓகே, யூ கேன் பை n number of times, செல் n number of times. பட் செல் பண்ணுறதுக்கும் ரெடீம் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக மேண்டேட்டரி கேஒய்சி இருக்குது. ஓகே, ஸோ தட் வி நோ whom is selling and who is ordering. இன்டர்னல் கேஒய்சி. ஓகே, ஒரு கோல்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உடைய ஃபவுண்டராக உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கோல்டில் எவ்வளோ இருக்குது, டிஜிட்டல் கோல்டில் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் இது இல்லாமல் வேறு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த ரேஷியோவில் வச்சுருக்கீங்க, எதில் வச்சுருக்கீங்க? சூப்பர் கொஸ்டின். இது வரைக்கும் யாருமே இதை கேட்கல, பட் நான் சொல்கிறேன். என்னுடைய நெட்ஒர்த்தில் 95% நான் கோல்டில் வச்சுருக்கேன். பர்சனலாக உங்களுடைய நெட்ஒர்க்? ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் வாட் ஐ ஃபவுண்ட் பிஃபோர் 7 years ஐ லேர்ன்ட். அதான் சொன்னேன், 64 வருஷத்தோட டேட்டாவெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் ஸ்டார்டட் ஆர் கோல்டு. ஓகே, 64 வருஷத்தோட சிஏஜிஆர் வந்து 12.1%. நிஃப்டி 50யோட 35 yearsோட சிஏஜிஆர் 11.1. அப்படி பார்க்கும்போது கூட 1% ஜாஸ்தி. ஓகே, அது காம்பவுண்டடில் 1% பார்க்கும்போது இல் பி மோர். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே, எனக்கு வந்து டு பி ஹானஸ்ட் நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதில்லை ₹1 கூட இப்போ வரைக்கும். ஒய்? பிகாஸ் எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் லைக் இட்ஸ் மோர் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ரிக்டு சம்திங். இட்ஸ் மை பர்சனல் பிலீஃப். எனக்கு என்னென்னா இன்சைடர் ட்ரேடிங். அதாவது லக்கி பாஸ்கர் படத்தில் என்னோட லக்கி பாஸ்கர் படத்தில் நான் பார்த்தது ரியல் லைஃப்பில் நான் பேசுகிற விஷயங்கள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி அந்த மாதிரி சைட் ஆஃப் பீப்புளும் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி தே நோ ஈவன் பிஃபோர் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இப்போ நம்ம ரீசெண்டாக பேசின மாதிரி. எஸ், எனக்கு லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோல்டு மாதிரி ஓகே லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஸ்டாக்கே வாங்கினா கூட நான் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண நினைப்பேன். அது போய் ரொம்ப நாள் டெய்லி எடுத்து போய் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த 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 ஒரு ஹேபிட் நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோல்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினே பார்க்க மாட்டேன்.
எனக்கு தெரியும் அடுத்த வருஷம் கூட இருக்கணும், இந்த பிலீஃப் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது நான் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹைடன்பர்க் ரிப்போர்ட் வருது, டக்குன்னு அடிச்சு கீழே வந்துருச்சு. எனக்கு அந்த டைம் இல்லை போயிட்டு கோ அண்ட் சி, ஐயோ இதை நம்ம இந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி வித்துறணும், இல்லை ரிப்போர்ட் வந்த உடனே வித்துறணும், எப்போ இல்லை அது என்ன ரிப்போர்ட், உண்மையா பொய்யா, அது இல்லை. ஐ எம் வெரி பிஸி பில்டிங் Oragold. ஸோ எனக்கு வந்து அந்த ஒன்லி பிகாஸ் தட் யூ ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் யுவர் பிஸ்னஸ், அதனால மட்டுமே இது கான்ஷியஸ் டிசிஷனா இல்லை? I prefer a more decentralized form of wealth building. So you started believing that decentralized is the way to go அப்படின்ற ஒரு காரணத்தினால your yes business buildingம் அதே தான், personal investmentம் அது personal investment அதிலே நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து because my ideology matched perfect with my investment ethics and ideology. So direct equity okay, why not mutual fund? சேம் அகைன் எனக்கு வந்து அதுவும் வேண்டாம் ஆக்சுவலி. எனக்கு வந்து அதை நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து someone else is handling your funds obviously. ரொம்ப காம்ப்ளிகேஷன் வேண்டாம். பேங்க்ல போட்ட 7க்கு 12 பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஃபீல். இட்ஸ் வே பெட்டர். எஸ் இட்ஸ் வே பெட்டர். 12% லாங் டேர்ம்லன்றது இட்ஸ் வே பெட்டர். அதுக்கு மேல என்ன முடியும்ன்றது, அதுக்கு மேல கிடைக்கிற போனஸ்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் யூ கேன் ஸோ உங்களுடைய பணம் உங்களுக்கு தெரிந்த முதல் வழியில் இட் இஸ் க்ரோயிங் ஆன் இட் செல்ஃப் பேசிவாக அது பாட்டுக்கு உங்கள் பேக் எண்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அட் த மீன் டைம் நீங்கள் சைட் பை சைடு உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய பிஸ்னஸ் எதுவோ அதில் நீங்கள் பார்க்கறதுக்கும் யூ ஹேவ் பீஸ் ஆஃப் மைண்டோட நீங்கள் ஒர்க் பண்ண முடியுது. ஏன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கிற 12% விட இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெட்டர், உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் இன்னும் பெட்டராக வரும்ன்ற பட்சத்தில் யூ ஆர் ஹாப்பி வித் த 12%. ஸோ யூ ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் த பிகர் வெர்ஷன் ஆஃப் யுவர் ட்ரீம். எஸ் அப்சல்யூட்லி கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக நெயில் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு டாப் இட் ஆஃப் வித் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஹை ரிவார்டை விட எனக்கு வந்து லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மீடியமான ரிவார்ட், இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் போதும்ன்ற மாதிரி நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியே ஆகும். இப்போ உடனே இந்த இடத்துல எனக்கு கூட கவுண்டர் பண்ணுறவங்க என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னா, இந்த 2011 2015 வரைக்கும் சைட்வேஸ் அந்த டைமில் வந்து டாலர் மேலே இருந்த நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு டாலர் மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போச்சு இல்லை, அண்ட் திருப்பி வராது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தானே அப்படி கிடையாது. The system is rigged in there also. They are printing more amount of money than needed. So fiat currency எந்த அளவுக்கு வந்து உள்ள இன்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய சேச்சுரேஷன் இன்னும் அதிகமாக போக போகுது. ஸோ ஐ ஸ்டாப்ட் சேவிங் இட் இன் ஃபியட். ஆக்சுவலி நான் தப்பு தான். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் வர அமௌண்ட்டை ஃபுல்லாக கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு கந்துருந்தேன். ஓகே, ஐ தாட் லைஃப் இஸ் சார்ட்டட். நமக்கு ஒன்றுமே வேலைக்கே போகாமல் ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல வர அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வருது. இதை விட வேறு என்ன வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தது. என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் மாற்றினது when I started to study about gold and silver. ஓகே, அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ நான் அன்றைக்கி டேட்டுக்கு கோல்டை வாங்கி வச்சுருந்தா எனக்கு இந்த இவன் கொடுத்த வட்டியோட 3 மடங்கு 4 மடங்கு மணியாக வந்திருக்குமே, காம்பவுண்ட் ஆகிருக்குமே, நம்ம ஏன் பண்ணலை. ஸோ யூ டாக்கிங் அபவுட் விச் பர்டிகுலர் நீங்கள் எந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம்? ஸோ இயர்னு எடுத்திங்கன்னா 2015 நான் காலேஜ் முடிக்கிறேன். ஓகே, ஸோ அதுலேருந்து ஒரு 5 years 2020. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து அகைன் ஐ வாஸ் திங்கிங் வாட் டு டூ. சரி ஓகே, ஃபண்ட் இருக்குது, இதெல்லாம் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் இட்ஸ் சேஃப் ஃபார்ம். நீங்கள் சொன்ன மாதிரி சேஃபர் ஃபார்ம் ஆஃப் இதுன்னு ஆனால் இன்ஃப்ளேஷனை கூட என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, தட் இஸ். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த டீசென்ட்ரலைஸ்டு கோல்டு இஸ் த பிக்கஸ்ட் அசெட் இதெல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை சூஸ் பண்ணீங்க. ஒய் நாட் ஈக்விட்டி அந்த டைம்? அந்த டைம் மேபி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. ஓகே, இது ரெண்டு தான். ஸோ அந்த வால்டிலிட்டியும் இருக்குது, மார்க்கெட்டை பற்றின ஒரு பொதுவான பயம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, விச் இஸ் ட்ரூ ஆக்சுவலி, தெரியாமல் போகும்போது. ஸோ அதனால யூ ஸ்டேட் அவுட். எக்ஸாக்ட்லி. கோல்டில் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் அக்கம்ப்ளிஷ்ட். நான் இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக இருக்க போகிறதில்ல. ரெண்டாவது வந்து நான் சப்போஸ் நான் வாங்கின ரேட்டுக்கு கீழே போச்சுன்னு வச்சு போடுற சினாரியோ, ரொம்பவும் போயிடாது. கோல்டெல்லாம் 30-40% கரெக்ஷன்லாம் வராது, 10% வருதுன்னே வச்சுப்போமே. மீன்ஸ் எனக்கு அதுக்கான கோல்டுன்னு ஒன்று டேஞ்சிபிளாக ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை வாங்கி நான் கையில் வாட்சாக போட்டுக்கிறோனோ, மோதிரமாக போட்டுக்கிறோம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே ஐ ஹேவ் மை கோல்ட், ஸோ ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். கரெக்ட். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் கோல்டு வச்சிருக்கீங்க. ஆல்சோ நினச்சா அதை போய் என்னால் லோன் எடுத்துக்க முடியுது. டக்குன்னு இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டி இருக்குது எனக்கு. விற்கணும்னு நினச்சா விற்கலாம். இப்போ காயினா பாரா இருக்கிற நம்ம கோல்டு வாங்குறோம் ஆரா கோல்டுலன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் வைக்க முடியுமா லோனுக்கு? அதுக்கு தான் வேறு ஒரு ஃபார்மெட்டில் நாங்கள் வச்சுருக்கோம், விச் இஸ் திஸ் பெண்டன்ட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு 2 கிராம் பெண்டன்ட் மாதிரி நாங்கள் வந்து மீனிங் 24 கேரட் தான். ஓகே, மேலே ஒரு சின்ன லூப் இருக்கும். ஸோ திஸ் வில் டாலரில் போட்ட ஒரு அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு இது வந்து கரண்ட்லி இட்ஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் லோன் எடுக்கிறதுக்கு இது எலிஜிபிள். நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? எஸ் பீப்புள் ஆர் டேக்கன் இட். கஸ்டமர்ஸ் அதனால இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு நான் எங்கள்கிட்ட இருந்த ஃபுல் இதுவும் ப்ரொடக்ஷனில் இருந்தது ஃபுல்லாக கான். அதனால இப்போதைக்கு நாங்கள் வாங்கும்போது ஆன்லைனில் நாங்கள் பார்க்கல, அதனால அவுட் ஆஃப் ஸ்டாக் அட் த மொமெண்ட். ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் கஸ்டமர் பேயிங் ஃபார் த சேம் மணி அண்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் சம்திங் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நாளைக்கு எமர்ஜென்சிக்கும் அது யூஸ் ஆகுன்ற பட்சத்தில் நாங்கள் அதே ப்ரிஃபர் பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஃபிளாட் காயின் வாங்குறதுக்கு. கரெக்ட். அதுக்காக தான் நாங்கள் இன்ட்ரோடியூஸும் பண்ணோம். அகைன் இட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ரைட் நவ. இன்னொரு 1 வீக்ல அகைன் வில். இப்போ நார்மல் காயின் வாங்குறதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நத்திங்.
ஓகே. ஃபன் ஃபேக்ட் 2026 கவர்மெண்ட் இஸ் ரீஃப்ரேசிங் 24 கேரட்டி லோன் எடுத்துக்கலாங்கிறது கொண்டு வர போகிறாங்க. தட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது கன்ஃபார்ம்டா இல்லை? எஸ் ஆர்பிஐ இஸ் ஆல்ரெடி டூயிங் இட். இன்னும் பேங்க்குக்கு சர்க்குலர்ஸ் போல. ஸோ இஸ் இட் ஒன்லி 24 கேரட் கோல்ட்ஸ் அண்ட் பார்ஸ் ஆர் 22மே? ஐ திங்க் லைக் தட். அது மட்டும் என்னால் கிளாரிட்டி சொல்ல முடியல. 24 கேரட்னு தான் சொன்னாங்களே தவிர காயின்ஸ் அண்ட் பார்ஸுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் 22 கேரட் காயின்ஸ். ஓகே. பட் 24 கேரட்டையும் லோனுக்கு எலிஜிபிள்னு சொல்ல சொன்னாங்க. ஸோ 24 கேரட்னாலே காயின்ஸ் அண்ட் பார்ஸ். ஸோ டெக்னிக்கலி ஐ ஃபீல் லைக் 22 கேரட் வில் ஆல்சோ பி இன்க்ளூசிவ் ஆஃப் இட். ஓகே. ஏன்னா அது காயின்ஸ் அண்ட் பார்ஸாக இருக்கிறதுனால இன்க்ளூடுன்னு நான் நினைக்கிறேன். ரெகுலேஷன் வந்ததுக்கப்புறம் தெரியும். மார்ச் 2026 வரைக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பார்ஸுமே பெரிய பெரிய பார்ஸுமே நீங்கள் வச்சு எடுத்துக்கலாங்கிறது நார்ம்ஸ் வருதுங்கிறது இன்ஃபர்மேஷன். சர்க்குலர் இன்னும் வரல. சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் பேங்க்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது ஹோப். சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டில் தான் நீங்கள் போகிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸ்டார்டிங்லேருந்தே. ஓகே, சேஃபஸ்ட் எஃப்டி மை ஒர்க், நெக்ஸ்ட் சேஃபஸ்ட்டு கோல்டு மை ஒர்க். ஸோ ஈக்விட்டி பக்கம் வரல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட் அப்படின்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இருக்கா, இல்லைனா ஏன் இல்லை? ஸோ எனக்கு ஏன் அது நான் போகலங்கிற ரீசன் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் சொன்ன இந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறதுல எங்கள் அப்பா வாங்கினார். ஆக்சுவலி ஒரு லேண்டை வந்து தூத்துக்குடியில் கொஞ்சம் அவுட்டரில் தான் வாங்கி வச்சுருந்தாரு. இதே மாதிரி தான் சொன்னாங்க, வாங்கி போட்டால் 5 மடங்காயிடும் 10 மடங்காயிலாம் சொல்லி தான் அவனும் வாங்கினார். விற்கணும்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த சேலஞ்ச் வருது. லிக்விடேட் பண்ண முடியல. பையர் உங்களுக்கு நினச்ச பையர் நீங்கள் கேட்குற ரேட்டு கொடுக்குற பையர் கிடைக்கிற வரைக்கும் அந்த அசெட் இஸ் ஈக்குவல் டு 0. த வேல்யூ ஆஃப் எனிதிங் இஸ் 0 அன்டில் தேர் இஸ் அ பையர். எஸ். இது இப்போ 50 கிராம் இது நான் போய் இன்றைக்கி நான் டக்குன்னு விற்று என்னால் ஒரு 7 லட்ச ரூபா இதுலேருந்து 6 லட்ச ரூபா என்னால் புரட்ட முடியும். ரைட். ஸோ இந்த தான் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் டீசென்ட்ரலைசேஷன். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து போர்ட்டபிலிட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிஜிட்டல் கோல்டு. சின்ஸ் நம்ம ஃபினான்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால இந்த டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் அ ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் கேட்க. நான் டைவர்சிஃபை பண்ணது வந்து என்ன ஐ இன்வெஸ்ட் 90% மேலே நீங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்க. அது பண்ணியிருக்கேன். சில்வர்லையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஐ ஃபைல் திஸ் இஸ் டைவர்சிஃபிகேஷன் அக்கார்டிங் டு மீ அகைன். ஓகே. இதுவும் காட்ஸ் மணி, இதுவும் காட்ஸ் மணி. காட்ஸ் மணினா கடவுளால் மட்டும் கிரியேட் பண்ணப்பட்ட மணி தான் காட்ஸ் மணி. இது ரெண்டுமே அந்த கேட்டகரியில் வருது. ஸோ நான் டைவர்சிஃபை பண்ணணுங்கிற ஃபர்ஸ்ட் ஆரோகல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி கோல்டு வாஸ் தேர். சில்வர் வி இன்ட்ரடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் டைவர்சிஃபை. கஸ்டமர்ஸ் வந்து சார் வேறு எதாவது டைவர்சிஃபை பண்ணலாம். ஓகே, சில்வர் டைவர்சிஃபை பண்ணலாம். சில்வரில் டைவர்சிஃபை பண்ணுற அட்வான்டேஜ் என்ன? அகைன் இட்ஸ் ஹைலி வாலடைல் மெட்டல். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டை விட அதிகமாக எப்படியாவது கொடுத்துருது. வருஷத்துக்கு ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடுத்துருது. ஸோ இதில் ஹெவியாகவும் இதில் லைட்டாகவும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது என்றைக்கெலாம் நல்ல ஹை கொடுக்குதோ. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க $100 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வாட் ஷுட் பி த ரேஷியோ அக்கார்டிங் டு யூ, உங்களுடைய சாய்ஸ்? ஸோ இப்படி நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். யூ ஆர் அபவ் 40+ ஆர் 50+, 100% கோல்டில் போட்டுருங்க. லெஸ் தென் 40 இருக்கீங்க, யூ ஹாவ் சம் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, உங்களுக்கு வருஷங்கள் இருக்கணும் அப்படின்னா 75-25, 75 கோல்டு 25 சில்வர். இல்லை சார் எனக்கு இன்னும் ரிஸ்க் அப்டேட் இருக்கு, நான் 30 வயசுக்கு கீழே இருக்கேன் அப்படின்னா 50-50, 50% கோல்டு 50%. நான் ஏன் கோல்டு எப்போவுமே வச்சுட்டு இருக்கேன்னா இட்ஸ் ஸ்டேபிள். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களுக்கு விற்கிறது ஆபத்துக்கு ஸ்டேபிள் அண்ட் growth and silver is for volatility and high returns. ஏன்னா சில்வருக்கான ஸ்கோப் நல்லாவே இருக்குது. இன்னொரு 1 or 2 இயர்ஸில் நீங்கள் வந்து கிராம் 300-400 பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி ஒரு பிகினர் வந்து உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க, ஒரு சஜஷன் கேட்குறாங்க, பெஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபிசிக்கல் கோல்டு கடையில் போய் வாங்குறதா, இல்லை டிஜிட்டல் கோல்டு உங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறதா, 3வது கோல்டு ETF, 4வது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்? இந்த 4 ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தான் நான் பக்கமே போகாதீங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடையாது. ரைட். அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்டுலாம் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லைனா கூட தெர் ஆர் ways to save money. ETFs, if you are a well versed டிமேட் அக்கௌண்ட் வச்சு நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து ஹெட்ஜிங் தான் பண்ணுறேன், இங்கே ஈக்விட்டி வாங்கியிருக்கேன், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக தான் கோல்டு வாங்குறீங்கன்னா ETF சூஸ் பண்ணிக்கணும், தப்பே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் வெல் வெஸ்ட் இன்வெஸ்டர், யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், யூ கேன் டூ. என்கிட்ட நான் வீட்டில் 1/2 கிலோக்கு மேலே தங்க இருக்குது, இல்லை 400 கிராமுக்கு மேலே இருக்குது, இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே. இல்லை சார் நான் தான் சரி வீட்டோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் நான் தான் சரி என் வாழ்க்கையிலே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இனிமேல் தான் நான் வந்து வேலைக்கே இப்போ தான் போயிருக்கேன், நான் வந்து எனக்கு ஃப்யூச்சர் நினச்சா என்ன பண்ணேன்னு தெரில, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிற வயசு இன்னும் 3-4 வருஷம் இருக்குது, அந்நேரம் கோல்டு ரேட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபிசிக்கல் கிராம்ஸ் தேவை அப்படின்னா ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் டு கோ வித் டிஜிட்டல் கோல்டு. ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு ஆக்சுவலி மினிமம் ரெக்குயர்மெண்ட்.
ஒரு மாதம் 15,000 சம்பாதிக்கிறவரால் போய் 1 கிராம் வாங்க முடியாது. அவர் சேர்த்து வச்சு 1 கிராம் வாங்கலான்னு போகிறதுக்குள்ள ரேட்டு மாறிடும். சேர்த்து வச்சாலுமே கையிலேருந்து பணம் செலவாயிடும். ரைட், தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். பிகாஸ் நீங்கள் பார்க்குற அன்றைக்கி பார்க்குற ரேட்டை நீங்கள் லாக் பண்ணணும்னா டிஜிட்டல் கோல்டு மட்டும் தான் பாசிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஜிட்டல் கோல்டு. உடனே கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் வந்து இவர் பயாஸ்டு, இவர் ஆரோ கோல்டு வச்சிருக்காரு, அதனால தான் இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இஃப் தேர் வாஸ் அ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டு கோல்டு அண்ட் சில்வர், I would not have started digital gold, I would have started that. Because that's the best form. எனக்கு தெரியுங்க, அதான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பெஸ்ட் ஃபார்மாக இன்றைக்கி டேட்டுக்கு தெரியுது. ஓகே, as I said, the value proposition is very clean. I pay one time GST. அந்த கோல்டு நான் இன்றைக்கி வாழ்க்கையில் வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு லைஃப் டைமுக்கு நான் நகையாக செஞ்சு போட்டுக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், கிஃப்ட் பண்ணுறேன், எல்லாம் உங்கள் சாய்ஸ். யூ ஓன் யுவர் மணி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் இதில் தெரியுது. ஸோ ஒரு பிகினருக்கு I highly recommend digital gold. You start from there. You have to start from somewhere, right? Either you start பண்ணுங்க, you can start from just 10 rupees. Okay. 10 rupees is just a number. Again, மறுபடியும் சொல்கிறேன், 10 rupees வாங்கி நான் 1 கிராம் போகணும்னு நினச்சா ப்ராக்டிக்கலி நீங்களே டிவைட் பண்ணுங்கள். 13,000 டிவைட் 10 போட்டால் 1,300 நாள் சேர்ந்து நான் 1 கிராம் வாங்கணுங்கிறது இட்ஸ் ஆன் பேப்பர். ஐ செட் 10 rupees இஸ் பாசிபிள். தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் 10 ரூபா தான் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ரூபாயும் போட முடியும், ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம அக்கௌண்ட்ல காசு வருது, யாரோ ஒருத்தர் அனுப்புறாங்க, இல்ல ஜிபேல ஏதோ கிரெடிட்ஸ் வருது, போனஸ் கிடைக்குது, டப்புன்னு மாத்தி விட்டுறலாம். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. ஃபார் a college student 10 rupees மேட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுதான் ஒரு பியூட்டி. ஆக்சுவலி கோல்டு வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது தே கேன் யூஸ் இட். எஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நோ என்ட்ரி பேரியர். டக்குன்னு ஒரு மொபைல் நம்பரும் இன்டர்நெட் இருந்தால், ஒரு ஃபோன் இருந்தால் நீங்கள் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, வாங்குறீங்க. 1 கிராம் வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரியிலே எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் கையில் உங்கள் கோல்டு, இட்ஸ் யுவர் கோல்டு. அண்ட் ஆல்சோ ஐ டெல் யூ த நம்பர். ஸோ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அலோகேஷன் நம்பர் சொல்லுவேன். இஃப் யுவர் ஏஜ் மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் பிகினர்லேருந்து இன்டர்மீடியட். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டையும் தாண்டி எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டிஸும் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு நாலேஜ் இருக்குங்கிறவங்களுக்கு உங்கள் ஏஜ் மல்டிப்ளை பை 2 போட்டுக்கோங்க. 25 வயசா இன்ட்டு 2 50%. 50% கோல்டில் போட்டு மிச்சம் 50% வச்சு நீங்கள் கற்றுக்கோ ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ. ஓகே, புரியுதுங்களா? எடுத்தோடனே மொத்தத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாமல் எந்த இடத்துல போடுறதும் இட்ஸ் நாட் குட் வேஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ 50% கோல்டில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் அதில் போட்டுக்கோ. 30 ஏஜ் 30 ஆகுதா, 30 × 2 60%. 60 போட்டு மிச்சம் 40% கொண்டு போய் நீ ஹை ரிஸ்கில் போட்டு கற்றுக்கோ, தப்பு கிடையாது. ஓகே, பிகாஸ் காப்பாற்றுறதுக்கு உனக்கு இந்த 60% போகிறோம். கோல்டுங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். கோல்டு இஸ் பேசிக்லி அ சேஃப்டி நெட். மேலே கயிற்றுல நடக்கிறோம், சர்க்கஸில் ஒரு கயிறு இன்னொரு 2 கட்டிட்டு அதில் பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க. இன்கேஸ் ஸ்லிப் ஆனால் செதறாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு நெட் இருக்குது, அதுதான் கோல்டு. நீங்கள் அங்கே ஏதோ தப்பு பண்ணி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாஸ் பண்ணிங்கன்னா கோல்டு உங்களை காம்பன்சேட் பண்ணி காப்பாற்றுறதுக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். இல்லை, அதில் எந்த நெட்டு போகிறதுன்னு தான் நான் கேட்டது. எந்த நெட்டாக வாங்கலாம்? ஃபிசிக்கல் கோல்டு நெட்டா, டிஜிட்டல் கோல்டு நெட்? டிஜிட்டல் கோல்டு உங்கள் டிஜிட்டல் கோல்டு நெட்டுங்கிறது என்னது? இட்ஸ் நாட் பயாஸ்ட். as I said, ஃபிசிக்கல் கோல்டு வாங்க. டிஜிட்டல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு டிஃப்ரெண்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஐ வில் கால் இட் அஸ் ஒரு புது டேர்ம் காயின் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஃபிசிக்கல் ப்ளஸ் ஃபிஜிட்டல்னு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண வேர்டு ஃபிஜிட்டல் கோல்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் இந்த ஒரு 50 கிராம் இருக்குன்னா இந்த 50 கிராமை நீங்கள் வந்து 50 பேர் ஒரு கிராம ஹோல்ட் பண்ணியிருக்காங்கிறது அர்த்தம். ஆன்லைனில் வாங்கி வைக்கிறோம், வேணும் போது எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இஃப் இன் கேஸ் நமக்கு அதை விட ஆஃப்லைனில் பெட்டராக கிடைச்சாலும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது இட்ஸ் பெட்டர். பட் வாங்குறது பெட்டர். ஸோ ஓகே, இப்படி எடுத்துக்கோங்களேன். கோல்டு இஸ் பெட்டர்னு நான் சொல்லிடுறேன். அது எப்படி வாங்குறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அதில் உங்களுடைய ப்ரையாரிட்டி பிரகாரம் டிஜிட்டல் கோல்டு, நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கோல்டு. எஸ். ஏன்னு இந்த ஆஃப்லைன் ஷாப்பில் வாங்குறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். யூ கான் பை டெய்லி, யூ கான் கோ டு த ஷாப் டெய்லி. ரெண்டாவது வந்து ஆவரேஜ் பண்ண முடியாதாங்க. இங்கே நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். டெய்லி எனக்காக 50 rupees வாங்கிடு, 100 rupees வாங்கிடு, நிறைய மக்கள் நான் ஆட்டோமேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க. நம்மளதில் we have that option. ஓகே, எஸ்ஐபி மாதிரி. எஸ்ஐபி, டெய்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி. சூப்பர். ஸோ இப்படி இருக்கிறனால ஹேபிட் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும். எஸ்ஐபியோட மிகப்பெரிய ப்ளஸ் 5 லட்சம் பேருக்கு நான் வந்து ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையிலே ஐ எம் ப்ரவுட் டு சே தட். ஸோ இப்போ உங்களோட ஆப்பில் எத்தனை பேர் எஸ்ஐபி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க? அந்த டேட்டா இருக்குங்களா? எஸ், we have the data. டேரெக்டாக அந்த நம்பர்ஸை நான் இப்போ ஷேர் அப்ராக்சிமேட் டேட்டா. ஆல்மோஸ்ட் 40% ஆர் யூசிங் எஸ்ஐபி. 2025 ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். 2026 கோல்டு இந்த ரேட் போகுன்ற மாதிரி உங்களுடைய கணிப்புகள் இருக்கா? இருக்கு. I'm expecting somewhere around 15,000 16,000 rupees per gram. Okay. Any logical reasons because இருக்கா? US கவர்மெண்ட் வந்து ரூபா நோட் அச்சடிக்கிறது ஒரு விஷயமா இருக்கட்டும், ரேட் கட்டாக இருக்கட்டும், ட்ரம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் 12,000 நான் சொன்னேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணது டிசம்பர் 2025க்குள்ளே 12,000 ரீச் ஆகிடுங்கிறது நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். அக்டோபர் 2025 ரீச் ஆகுது, which is 3 months earlier than what I predicted. அண்ட் என்னையே சர்பாஸ் பண்ணது வந்து 13,000 rupees per gram ஹிட் ஆச்சு அக்டோபர்லேயே. அதுவும் ஸோ
நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்துருச்சு. அதே விட எக்ஸிட் பண்ண which is good. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? I am feeling 15-16 போகும் அப்படின்னு உங்களுடைய கருத்து? எஸ். இஃப் இன் கேஸ் நீங்கள் சொன்ன இப்போ இந்த எல்லா விஷயங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் டாரிஃப் இந்தியா கூட சுகமமாக போயிடுச்சு, மற்ற எல்லாம் ஓகேப்பா டாரிஃப் எல்லாம் இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே போல் ரேட் கட்டும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறாங்க, இன்ஃப்ளேஷன்ஸ் குறையுது அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் பண்ணுறதும் பட்சத்துலையும் நான் சொல்கிறேன் கோல்டு ஸ்டில் அண்டர் வேல்யூட். Gold is still undervalued because of the M2 money that is in circulation. $1 trillion mint அடிக்கிறாங்க every 100 days. அப்போ 4 மாதம் அதான் 4 quarters are there. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு $4 trillion புதுசாக அச்சடிக்கும் போது புது M2 மணியில் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது டீவேல்யூஷன் ஃபாஸ்ட் ஆகுது. $100 per டாலர் வந்து போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீசன் இஸ் பிகாஸ் INR doesn't have any இட்ஸ் நாட் ஹேவிங் ஸ்ட்ரென்த் ஆகல. ஸோ இதை மாற்ற முடியுமா? மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வேற என்ன சொல்கிறது, நெட் இம்போர்ட்டர் நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிற சைனா மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மாதிரி ஆகணும்னா நமக்கு 20-30 வருஷம் ஆகும். ஈவன் தோ அந்த பாத்தில் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக போனால் மட்டும் எக்ஸாக்ட்லி 2030 ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வந்து 25,000 above இருக்கும். இன்னும் 5 வருஷத்துல 4 வருஷத்துல அப்பயும் ஒரு பாட்காஸ்ட் பண்றோம். கண்டிப்பா பண்ணலாம் ப்ளீஸ். அப்போ நம்ம அந்த டேட்ல வந்து டபுள் ஆயிச்சு பிரைட் நிக்கங்க நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டேட்டா வச்சே பேசலாம். கண்டிப்பா ப்ளீஸ். கோல்டுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. சில்வர் எப்படி இப்போ நம்ம பார்க்கும்போது சில்வருக்கு அடுத்த வருஷம் ப்ரெடிக்ஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அகைன் நான் போன அக்டோபர்ல டக்குன்னு 200 வந்து திருப்பி 150 போது உடனே அதுதான் சில்வர். அதுதான் சில்வர். மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு சில்வர் போங்க, தப்பே கிடையாது. ஸோ எனக்கு இருந்த ஒரு டவுட் என்னன்னா, நாங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண அனாலிசிஸில் லாஸ்ட் 49 இயர்ஸ்ல சில்வர் this is the third time reaching $50. அங்க நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே 2 தடவை $50 போயிருக்கு. திரும்ப இப்போ 50 போய் இன்னைக்கு ஆல் டைம் ஆகி $60 கிட்ட நேத்தி வந்தது. ஸோ 60 தாண்டிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரெக்கார்ட். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே இல்லைன்ற அளவுக்கு வந்துருச்சு. பட் இது சஸ்டெயின் ஆகுமா இல்லை கீழே வருமா? இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுடைய கருத்து என்ன? இன்ஃப்ளேஷன் கண்ணா பின்னான்னு இருக்கு. இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி இன்ஃப்ளேஷன் 2011 வந்தப்போ இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுல்ல. இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த காலகட்டம் இப்போ இருக்கிற இது நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அன்னைக்கு ஈவி எத்தனை இருந்துச்சு, அன்னைக்கு ஈவியோட ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு, அன்னைக்கு வந்து ஏஐ எவ்வளோ இருந்துச்சு, சோலார் பேனல் எவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே க்ரீன் எனர்ஜின்னு சொல்லி எல்லா கண்ட்ரியுமே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் க்ரீன் எனர்ஜி. அப்போ சோலார் பேனல்ஸில் சில்வர் தான் ரா மெட்டீரியல். இப்படி போகும்போது அன்னைக்கு போட்ட ஆல் டைமையும் இன்னைக்கு போட்ட ஆல் டைமோட இது ஃபண்டமெண்டல் ஒன்று கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஃப்ளேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த $51 வேல்யூவும் கம்ப்ளீட்லி ப்ரொபோர்ஷன் மாறிடுச்சு. ப்ளஸ் கோல்டு சில்வர் ரேஷியோ இன்னைக்கு இருக்கிறது வாஸ்ட்லி டிஃப்ரென்ஸ். ஏன்னா அன்னைக்கு இருந்த கோல்டு சில்வர் ரேஷியோக்கு இன்னைக்கு இருக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்த்தாலும் சில்வர் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. $75 அவ்வளோ இது வந்துருச்சு, பாதி கிணறு தாண்டியாச்சு. இன்னும் $75. ஸோ இப்போ சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விச் இஸ் த பெஸ்ட் மோட்? ஏன்னா நீங்கள் ஆரா கோல்டு தானே வச்சிருக்கீங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ரெடம்ஷனே தேவையில்லைனாலும் பண்ணலாம். ஃபிசிக்கலாகவும் இப்போ நாங்கள் ரெடம்ஷன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 500 கிராம் பார் 1 kg பார்ஸும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுக்குமே அந்த 3% GST கொடுத்தது போக மீதி காசு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ப்ளஸ் ரெடீம் பண்ணும்போது அந்த சார்ஜஸ் எல்லாமே காமன். எஸ், இட்ஸ் ஜஸ்ட் another metal. ஓகே, சரிங்களா? இதுலயுமே அந்த 39 இருக்கு. மக்கள் திரும்ப நம்ம இது 99.9 தான், 99.99 கிடையாது. இதுல சில்வர்லயுமே 99.99 ஒரு சேம் காஸ்ட் தான். எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். இல்ல ஆனா ரிட்டர்ன் பண்ணும்போது ரெடீம் பண்ணும்போது சேம் காஸ்ட் தான், ஒரே காஸ்ட் தான். இப்போ அதையும் ரெடீம் உங்ககிட்டயே பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. சோ எவ்ரிதிங் இஸ் தி சேம், only the metal is just another metal and different color. அவ்வளவுதான். அது yellow-ஆ இருக்கும், இது white-ஆ இருக்கு, அவ்வளவுதான். சோ இது வந்து priced lesser. Also right now they are synonymously called as silver is the next gold ன்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் கோல்ட விட்டவங்கலாம் இப்போ இதை வாங்கலாம் ட்ரை பண்றாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி அஃபோர்டபுளாக இருக்குது. அவங்க கூட வாங்கலாம். ஸோ இது சில்வருக்கு ஸ்ப்ரெட்டுன்றது சேமா? இல்லை, சில்வர் வந்து ஹைலி வாலடைல் 4% ஸ்ப்ரெட். ஓகே. ஸோ அதனால ஒரு நாள் அதுவுமே அந்த பாக்ஸோட வச்சிருந்த ரேட் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கு? அகைன் மெட்டல் டேமேஜ் இருக்கக்கூடாது. எஸ், இப்போ இந்த சில்வர் சில பேர் எடுத்து பார்க்கறது டமால்னு கீழே. ஆனால் அது ஆக்சிடைஸ் ஆகிடுது இல்லைங்களா? ஓப்பனில் வச்சா கொஞ்சம் கலர் மாற வச்சிருப்பீங்க. ஓப்பனாகவே க்ளோஸ்லேயே வச்சிருந்தீங்கன்னா பெட்டர். இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சி ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது டென்ட் டேமேஜ் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ அது காமன். பட் அதை தான் இப்படியே பாக்ஸில் வச்சு நீங்கள் அப்படியே கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஆக்சிடைஸே ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. சில்வர் வில் நாட் அதோட வேல்யூல எந்த சேஞ்ச் கலர் மட்டும் தான் அது ஆக்சிடைஸ் இருக்குது. அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்ல எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் மறுபடியும் இதே மாதிரி மாற்ற முடியுங்களா? ஸோ தட்ஸ் டோட்டலி ஃபைன். இப்போ நான் டிஜிட்டல் கோல்டு வந்து ஆரா கோல்டில் வச்சிருக்கேன். சரி, உங்ககிட்டே டேரெக்டாக வாங்குறத விட நான் லோக்கல் கோல்டு ஷாப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிராண்ட் கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா நம்ம அவங்க கிட்ட போய் ரெடீம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும்ல. இந்த இடத்துல நான் ஒரு ஆன்சர் சொல்லணும். அப்படி ட்ரை பண்ண போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரேட் சொல்லுங்கள் நாங்கள் ஆரோ கோல்டை வாங்கிக்கிறோம் தான் எனக்கு ஆஃபர் இருந்துச்சே தவிர எங்கள் கூட அந்த டைப்போட. ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சோ கால் பிகர் பிராண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் தியர் ஓன் ஈகோ.
அவங்க ஈகோ எப்படி இருக்குன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, இவனை எப்படி வாங்கலான்னு தான் பார்க்குறாங்க. உங்களால் அவங்களுக்கு எதுவும் ப்ளஸ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆரோ கோல்டை நம்ம வாங்குறதுனால நம்ம டக்குன்னு எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு 1 million கஸ்டமர் பேஸு, டெக்கு, சாஃப்ட்வேர், ஆப் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே அக்சஸ் எடுத்து நம்ம டேக் ஓவர் பண்ணி நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபைன். நான் தான் சொன்னேன், ஐ மீன் நோ எக்ஸிட் ஃபவுண்டர். நான் இதையே என்னோட லெகசியாக கொண்டு போய் எனக்கு அப்புறமும் இது கண்டினியூ ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ இட்ஸ் லைக் பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் forever going to be there. It's always there. End of the day, it's up to you to decide. You have to invest into gold in some amount. கண்டிப்பான முறையில் and in some form. ஃபர்ஸ்ட் டிசைட் த ஃபார்ம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பாருங்கள், அதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், அந்த மோடை சூஸ் பண்ணிட்டு போங்க. எண்ட் ஆஃப் த டே கோல்டு வாங்குங்க. ஐ எம் அன் அட்வொகேட் ஃபார் கோல்டு, நாட் ஃபார் ஆரோ கோல்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபினான்ஸ், தென் கெட் இன் டு இன்வெஸ்டிங். எஸ், உங்களோட சேனல் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஆல் யர் ஃபினான்ஸ் வீடியோஸ் ஆர் மை பர்சனல் ஃபேவரட். உங்கள் வீடியோலேருந்து பார்த்தாலே அவங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி தாராளமாக கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்க்ளூடிங் ஆல் மார்க்கெட்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. யூ ஆர் நாட் சிட்டிங் இன் ஒன் மார்க்கெட். நீங்கள் கோல்டு கவர் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் கவர் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையுமே. So my suggestion to the viewers is அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ், தென் டூ சம்திங். விதவுட் ஆக்ஷன் there is no reaction. ரிசல்ட்டே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து நாலேஜு, ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்சி, மூணாவது வந்து ஆக்ஷன். இந்த மூணுமே வந்து நம்ம பண்ணியே ஆகணும். இது மூணுமே பண்ணாமல் நான் வந்து அதுவாக எனக்கு கிடைக்கும், திடீர்னு ஒரு நாள் நான் வந்து பணக்காரன் ஆகிடுவேன், இல்லை எனக்கு வந்து இது லாட்ரி விழுந்துரும், தயவுசெய்து நம்பாதீங்க. தட்ஸ் ஆல் நாட் கோனா ஹேப்பன். யூ ஹாவ் டு அகைன், நீங்கள் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு உங்களுடைய பழைய ஃபினான்ஷியல் டெசிஷன் தான் காரணம். You are where you are because of your older decision. So today's decision தான் நாளைக்கு உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. ஸோ யூ ஹவ் டு அட்லீஸ்ட் இன்றைக்கி வேக்கப் காலாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு அகைன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நானும் என் டீமும் டெஃபினெட்லி வில் ட்ரை டு அட்ரஸ் தட். அண்ட் இன்ஃபேக்ட் அது நீங்களே ஐ மீன் உங்களை ரீச் அவுட் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் எங்களுடைய டீமை ரீச் அவுட் பண்ண சொல்லுங்கள். என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் என்னோட ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தாங்களோ, எங்களுக்கே இருந்த சந்தேகங்கள் ப்ளஸ் நாங்களாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் உள்ளேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச பாயிண்ட் ஆஃப் வியூவும் எல்லாத்தையுமே கொஷினாக ஃப்ரேம் பண்ணி உங்ககிட்ட கேட்டிருந்தோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நோ சொல்லாமல் எல்லாத்துக்குமான பதிலை ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி இதன் மூலியமாக டிஜிட்டல் கோல்டு பற்றியும் இருக்கக்கூடிய புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிப்பீட்டேட்டிவாக இருந்தால் நாங்கள் கம்பல்சரி அங்கேயே ரிப்ளை பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா தனியாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போட முடிஞ்சால் கூட, இஃப் இன் கேஸ் தட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட், வில் டெஃபினெட்லி டூ இட். அண்ட் இந்த தமிழ் செல்வன் ஸ்கொயர் TS ஸ்கொயர் பாட்காஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப பெரிய நன்றிகள் ப்ரோ, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கும் அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட முடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ். நீங்கள் இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லி பண்ணது வந்து அகெயின் இட்ஸ் ரியலி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் வேல்யூ நீங்கள் உங்களோட வியூவர்ஸ் மேலே வச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அகெயின் சும்மா பண்ணணுன்ற எதுவுமே நீங்கள் பண்ணுறதில்ல. எவ்ரி திங் இஸ் வெல் தாட் ஆஃப், வெல் ரிசர்ச், விச் இஸ் வாட் ஐ லைக் அபவுட் யுவர் சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப நன்றி. ஓகே, இந்த பாட்காஸ்ட் எந்த ஒரு கம்பெனியுமே ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக கிடையாது. உண்மையாகவே தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடியவங்க, அது டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கட்டும், ஒரு எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டை வாங்குறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு பதிலை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாங்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த எபிசோடு இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கெஸ்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா ஓப்பனப்பாக நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன பதில் சொல்ல முடியுமோ சொல்லியிருந்தாரு. உங்களுக்கான கருத்துக்கள் என்ன ஏதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.